பார்க்கவும் முடியுமா? தனியா பாடு. என்ன ஒண்ணும் பாடலையே. எதுக்காக இங்க வந்த? யார புடிச்சுக்கிட்டு கேள்வி கேட்க வந்த. அப்படியா? நீ மத்தரம் சரியான ஆம்புல. இன்னைக்கு வார வள்ளியம்மாட்ட பேசி ஜெயிச்சுட்டேன்னா நான் அந்த ஊரை காலிவன்ல இங்கேயே டேரா போட்டு உட்காடுறேன். எந்திரிங்க எஜமா எந்திரிங்க. என்ன வீட்டுல பெட்ல கொடுக்க மாதிரி படுத்துக்கல. எந்திரிங்க. ஏய் அப்பா சவுடால போற எப்படி படுத்துக்க பாத்தியா? காத்து அப்படி அடிக்குது இல்ல. அழகா வள்ளியம்மா ஏற்கனவே சொன்னாங்க வடக்க தலை வைக்க கூடாது. கரெக்டா வடக்க தான் தலைய வச்சிருக்கேன். எந்திரிச்சு உட்காருனே. அதனால சாமியை கூப்பிட்டு பேச போறேன். அன்பளிப்பு ஏ அப்பா அம்பலம் 100 ரூபா, ஊருக்காரர் 200 ரூபா. உன்னை ஒரு புள்ள மதிக்கலையே. நான் 100 ரூபாய் சுதர்சன் வாங்கிட்டேன்ல. ஏய் முத போனியே நான் தான். எனக்கு அப்புறம் இந்த வாரம் நீ நம்ப மாட்டேன் அப்படியே கையிலே வச்சிருக்கேன். இந்த வாரம் நீ நம்ப மாட்டேன். ஸ்டார் மணி என்ன கொடுத்தா? சுதர்சன் ஏய் ஊதிக்காளி போயா. சுதர்சன் முதல்ல எனக்கு தயார் கொடுத்தாரு போறான். அதனால சாமியை கூப்பிட்டு பேச போறேன். மாமா ஸ்டாரு 1 மணி நேரத்துக்கு இந்த பக்கம் வராத. வேன்ல போய் படுத்துட்டு ஏற்கனவே புல் போதை ஒருத்தன் கிடக்குறேன். அவனோட சேர்ந்து படுத்துக்க. அதனால வாங்க சாமி. வாப்பா தம்பி வாப்பா. செல்வனே அப்படியே இருக்கணும். ஹலோ சாமியார் அழுப்போ. இல்லை சரியா இருக்கு. வாங்க வாங்க. அறிவோமா நாராயணா. அறிவோமா நாராயணா. நாராயணா 16 அண்ணா.
ஏய் நான் நாராயணா படிக்கிறேன், நீங்க எதுக்கு 16 படிக்கிறீங்க? நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, நான் ஒரு வியாபாரம் நீங்க பாக்குறேன். எப்படி என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நான் எந்த வியாபாரம் பாக்குறேன்? இப்ப நீ என்ன வியாபாரம் பாக்குற? 16 நானா? ஏய் ரூபாய்க்கு 16 ரூபாய் எனது பாட்டனை ஒரு நாடிக்கு ஒரு நொடி பொழுதுல நாராயணா 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 என்று சொல்லக்கூடியது என்னுடைய வேலை. அதான் நான் சொல்றேன். நானும் அது மாதிரி என் வியாபாரம் எல்லாம் வியாபாரம் பாக்குறேன். அது மாதிரி 16 16 ஓ இளநீ அப்ப 16 ரூபாய்ங்கிறீங்க? ஆமா ஆமா. அப்ப நீங்க 16 என்பதற்கு இதே அர்த்தங்களா? இதுதான் 16. அதுக்கு இளநீ என்று சொல்லலாமே. அது எங்க வாயில வராது. 16 ஏன் அந்த இதோட விலையை சொன்னதே வருவாங்களா? அப்படி கிடையாதுயா. 16 ரூபாய் அப்படிங்கிறீங்க. அது நீ விலையா நினைக்க கூடாது. ஏன்? அதுதான் உனக்கு பத்தி அந்த பழைய உலகம் போக மாட்டேங்குது. எல்லாம் வியாபாரம் பார்த்தது. ஏய் நான் எங்க பாக்கல. அப்புறம் என்ன 16 காரணம் இருக்கியா? 10 யாரு? 10 மகாலட்சுமி ஆகப்பட்டவள். சரி. நாராயண யாரு? ஏன் என்னுடைய பாட்டன் வரலாம். 2 பேரையும் புரிஞ்ச மாதிரி 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கேன். 10 நாராயண. பரவாயில்லை கூட அறிவாளியா இருக்கீங்க. கை கொடுங்க. போ போ. உன்னெல்லாம் கை விட கூடாது. ஏய் ஏயா சண்டை வர போகுது. யாராருக்கு சண்டை வர போகுது? உனக்கு எனக்கு செல்வன் கிளம்பி. சரி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? முடிஞ்சா வள்ளியம்மாட்ட ஜெயிச்சு பாருங்க. ஆமா. வள்ளியம்மாட்ட முதல்ல ஏன்ட்ட பேசிட்டு வள்ளிட்ட ஜெயிக்கிற அப்புறம் இருக்கட்டும். ஏமா நாரதர் அப்படினா என்ன முக்காலத்தை உணர்ந்தவன். ஆமா. இந்த இடத்துல நீங்க தான் பேச பயப்படணும். ஆமா. ஆனா முதல்ல உன்னியே இந்த இடத்துல பேச முடியுமா? யாரு? நீங்க வள்ளிட்ட பேசுறீங்களே. ஆமா. உங்களால அப்ப முடியாது. யாரு? உங்களால முடியாது. அதெல்லாம் எவனா இலிச்சாப்பால்ட்ட சொல்லு. ஏன்? உன்னைய மாதிரி ஏயாயோ எம்புட்டு பேரை பார்த்திருக்கேன். எத்தனை பேத்த பார்த்தாலும் அவங்களெல்லாம் விட்டுருங்க. அன்பளிப்பு நீங்க வாங்கினேன். பார்க்கணும் அப்படின்னா அன்பளிப்பு வாங்கினேன். ஏன் அதற்கு தெரிஞ்சுனீங்க நம்ம புரிய இல்ல அதனால பேச்சு கூட தான் இருக்கும். அது உனக்கு இந்த 100 ரூபா கொடுத்தாரு ஒரு அம்பளார் அவரை முதல்ல இப்போ நான் அந்த பாவை பாக்குறேன். 10 ஊர்க்காரங்க மாலை வேற போட்டுட்டு இருக்காங்க. அண்ணே பார்த்து டீயை கொண்டு வரோம். படுத்துக்கால வெதர் இதில் முடிச்சு விடாது. குடிக்கிறதுலே திங்கிறதுலே இல்லையா உனக்கு? அதுதான் போலப்பாயா. என்னை அழைத்ததை காரணம் என்ன பண்ணி கேட்கிறேன்? பெயர் நாமம். என்னுடைய நாமத்தை கேட்க வேணாம். ஆமா. நாமம் கேட்கிறீங்களா ராமம் கேட்கிறீங்களா? நாமத்துக்கு என்ன வித்தியாசம்? ராமம் நாமத்துக்கு என்ன வித்தியாசம்? நாமத்துக்கும் ராமத்துக்கு என்ன வித்தியாசம்? நாமம்னா நம்மளா கூப்பிட்டு அடிக்கிறது. ராமம்னா கொல்ல போயிட்டு காசு வாங்கிட்டு ஆட்டையை போடுறது. ஏய் இது வேற. அது நாமம் என்றால் என்ன? நாமம்னா தான் நீங்க போட்டுருக்கதா? நாமம் என்றா ஒருவருடைய பெயரை கேட்கிறோம். உங்களுடைய நாம ஓதியம் என்ன அப்படின்னு ஐயர் வீட்டுல கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டா காதுல அரைஞ்சுடுவாங்க. ஏன்? நாமம் ஓதம்னா எனக்கு எங்கடா ஓதுறேன்? ஆமோதியம் பிரித்து பேசக்கூடாது, சேர்த்து பேசணும். சரி சரி. நம்ம தமிழ்கள்ல எந்தெந்த எழுத்து சேர்க்கணுமோ அந்தந்த எழுத்து பேசணும். அதுல தமிழ்ல ஆமா. ராமம் அப்படின்னு என்ன? ராமம்னா என்ன? நான் போட்டிருக்க பாருங்க. ஆமா அதான் ராமம். இதா? இது ராமமா? ஏன் உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? என்ன இடையில நம்ம கம்பி போஸ்ட்லாம் முடி வச்சிருக்காங்க. ஏய் ராமத்திற்கு நடுவுல அதாவது பாருங்க இந்த திருவண்ணாமலை வந்து இது தீபம் ஏத்துறாங்களே. ஆமா திருவண்ணாமலை தெரியும்ல? தெரியுமா? ஆமா. அங்க தீபம் ஏத்துகின்ற பொழுது அதுல உள்ள கரியாகப்படுது எங்க போகுது? எங்க போகுது? மேலதான் வானத்துக்கு. வானத்துக்கு போகுது. ஏய் எண்ணெயாகப்பட்டதுல ஊத்தி தீய பத்த வைப்பாங்கல்ல, திரிய பத்த வைக்கின்ற பொழுது அந்த தீயாகப்பட்டது அந்த கருப்பு ஏதாவது ஒண்ணு பேசணும் பேசக்கூடாது. ஏதாவது அங்க கொப்பரையில ஊத்துறது எண்ணெயை ஊத்துறாங்களா நெய்யை ஊத்துறாங்களா? யோ இல்ல பக்தர்கள் என்னென்ன கொண்டு வராங்களோ எல்லாத்தையுமே ஊத்துவாங்க. நல்லா போய் பாரு. என்னதான் ஊத்தணும், நெய் தான் ஊத்தணும்னா இங்க வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. அப்ப என்ன மண்ணெண்ணெய் டீசல் எல்லாத்தையும் ஊத்திருப்பாங்களா? முதல்ல உன்னையதான் முதல்ல கொளுத்தணும். என்னையா கேள்வி கேட்கிறேன்? அப்பேற்பட்ட அந்த கருப்பு மையாகப்பட்டது எங்க போகுதுமா? திருப்பதியோட வெங்கடாச்சல சார் ஆலயத்துக்கு போகுது. திருப்பதிக்கு போகுது. அப்பேற்பட்ட அதோட மகிமை என்ன? இருக்கப்போ நீங்க கை தட்டினா அவர் பெரிய ஆளா? வேதனை வைத்து இரியா திருப்பதிக்கு போகுது. எப்படி போகுது அத சொல்லியா? எப்படி போகுது? எதுல போகுது? ஏய் இது என்னையா கேள்வி? உள்ளேயா போவாங்க? அப்ப தெரியலன்னு சொல்லிட்டு போ. தெரியல. அம்மா ஏங்க இப்ப இங்க இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா எதுல எடுத்துட்டு போவோம்? அதுவா பறந்து போகுமா? அப்ப சொல்லு எதுல போகுதுன்னு. எடுத்துட்டு போவாங்க திருப்பதிக்கு அனுப்பிடுவாங்க. எடுத்துட்டு எப்படியா போறேன் அத சொல்லியா? யோ நீதே பைத்தியமா நான் பைத்தியமாயா? நீ தான் பைத்தியம். எதை வச்சு பைத்தியங்கறியே? என்னையா திருவண்ணாமலையில எரியற ஏதோ என்ன கொப்பரையா கொண்டு வரான்னு சொல்ற? ஆமா. கொண்டு வரது எதுல கொண்டு வர? வாகனம் மூலமாக கொண்டு போவாங்க. வாகனம் எதுல கொண்டு வர? வாகனம் எதுல கொண்டு போறாங்க? வாகனம் எதுல ஓடும்? எனக்கு தெரியாது. சாலை அப்படின்னா என்ன? சாலைனா ரோடு. அதுல என்ன போகும்? அதுல வந்து பைக்கு போவோம், தண்ணியா போட்டு கொள்ள பேர் நடந்து போவேன். பைக் அதாவது பைக்குங்கிறது ஆங்கில எழுத்து. ஆமா. தமிழுக்கு என்ன அர்த்தம்? மோட்டார் வாகனம். வாகனம். வாகனம் அப்ப எதுல போகுது? ரோட்ல தான் போகும். அப்ப நீங்க எதுல போகணுங்கறியே? நான் அத பத்தி கேட்கல. கேட்கற புரியுதா இல்லையா? என்ன கேக்குறீங்க? அதுதான் தப்பு. அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியல. ஏய் அதாவது இங்க பாருங்க, நீலாம் உங்க ஒரு ஆள் என்ன விஷயம் தெரியாது நீங்க சொல்ற அளவுக்கு நீங்க வந்து பெரிய ஆளு கிடையாது. அப்படி கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. திருவண்ணாமலைன்னு சொன்னீங்கல்ல, திருவண்ணாமலையில கிரிவலம் போறான். அந்த கிரிவல பாதை எத்தனை மைல் தூரம் சொல்லுங்க? இப்படி இப்படி திருவண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும். ஆமா. அங்க கிரிவலம் போவான். ஆமா. எப்ப போவான்? கிரிவலம் திருவிழா தேதிக்கு போவோம்ல. திருவிழா தேதிக்கு போறியா? என்னையா நீலாம் போயா முதல்ல உள்ள போய் படியா? எதை வச்சு சொல்றிய அப்படி? பௌர்ணமிக்கு போவோம்யா.
பௌர்ணமிக்கு மட்டும் ஆலயத்தை கும்பிட மாட்டாங்க. நான் கும்புறதை பத்தி பேசல, கிரிவலம் போறதை பத்தி பேசுறேன். கிரிவலம் இப்ப பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிரிவலம் போகுமா? ஆமா போறோம். பழனிமலை எடுத்துக்கோங்க. ஆமா கிரிவலம் எப்ப போகும்? பழனிமலை கிரிவலம் போறாங்களா? யோ தேராகப்பட்டது சுத்தி வருமலை ஆலயம் ஆமா. அது எப்ப போகும்? அது தெரியல, நம்ம இதுல காலைல வேணா போன் பண்ணி கேட்டு சொல்றேன். ஏய் அப்ப எதுக்கு தெரியாம நீ திருவண்ணாமலை பத்தி போற? யோ நீ திருவண்ணாமலையை பத்தி கேட்டா நான் திருவண்ணாமலை பத்தி சொன்னேன். இவ்வளவு இதா பேசுற, நீ யார் முதல்ல? நீங்க யாருங்க? நீ யாருன்னு சொல்லியா? ஏன் நீங்க யாரும் சொன்னா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஓ அவ்வளவு தைரியமா? ஆமா. ஏன் நீங்க உங்களுக்கு யாரும் பேர் எதுவும் வைக்கலையா? பேர்லாம் வச்சிருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும். எங்க இடத்துக்கு அப்புறம் என்ன உங்களுடைய நாமத்தை சொல்லுங்க. எனக்கு மறுபடியும் ஓதம்ங்கற. ஏய் நாமம். நாமம். ஆ அதான் உங்க பேரு. ஆமாங்க. சொல்லுங்க. 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 என்னுடைய பேரை கேக்குறீங்க? ஆமா. சரி பரவாயில்ல, நானே முதன்மையாக சொல்லிக்கிறேன். ஆ. ஏன்னா நான் தான் இதுல பெரிய ஆளு. ஆமா. அனுசரித்து செல்லக்கூடியவன் அறிவாளி. ஆ. நாய் என்றால் நாகம், ராய் என்றால் நாகம், தாய் என்றால் தாளம், நாரத மகரிஷி, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சுத்திர பிரியா சூர்யா, நடன பிரியா ருத்ரா, நாரத பிரியா கலக பிரியா நாரதா என்பது என்னுடைய நாமம். இது பூரா என்ன கொல்லிமலை சட்டி வியாபாரமா? ஏய் என்னுடைய பேரியா நாமம். இத்தடி பேரா? ஆமாங்க. நீ எல்லாம் புலவத்துக்கு வந்துடாத. ஏன் உனக்கு ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி எதுவும் கொடுக்க மாட்டேன். ஆதார் அட்டை ஓட்ட ஐடி? ஆமா. அப்படியே என்ன என்னையா? இத்தடி பேரை வச்சனா எப்படியா உள்ள ஒண்ணாந்து சேர்க்க முடியும்? ஒரு எழுத்து தப்பா போனா அந்த மாத்திரைக்கே ஏய் இதெல்லாம் என் பேர் இல்லையா? ஆ. அபிஷேக பிரியா சிவா. அவசரி உனியா? சாரி புனி. அபிஷேக பிரியா சிவா, அப்படி அப்படி. அலங்கார பிரியா விஷ்ணு, ஓஹோ. நடன பிரியா ருத்ரா அப்படின்னு என்ன? யாரு? நடனத்தலம் சிறந்தவர். நடக்கின்ற பொழுது அவ்வளவு அழகு மைந்து அப்படி. உங்களே தன்னறியாமல் பார்ப்போம். ஆ. நடன பிரியா ருத்ரா அப்படிங்கிறாங்க. ருத்ரா. கலகம் ஆ. என்னைய மாதிரி யாராச்சும் கலகம் செய்ய முடியுமா? தெரியலையா? ஒரு குரு உங்களுக்கு தெரியாத உன் மேல. ஏய் என்னைய மாதிரி இப்ப நீங்க வந்து கலகம் செய்தா ஆ. அடிப்படி சண்டையோட போய் முடியும். ஆமா, ஆமா. நான் கலகம் செஞ்ச என்ன முடியும்? நன்மையில தான் முடியும். அப்ப உங்க பேரு? என்னுடைய பெயர் நாரத மகரிஷி. அப்படி சொல்லுங்க. ஏன்னா உங்க பேர் ஊரா நண்பரா? இன்னொரு 10 நிமிஷம் உட்காந்து நாடகத்தை கெடுத்து போடுவாருக்கு. நீ பேசுற இங்கே கேக்குது மைக்கு. சரி, நீங்க வந்து என்ன ஊரு எங்க சொன்னீங்க? நாரத மகரிஷி. ஆமாங்க. எங்க இருந்து வாரிய? மேலூர்ல இருந்து வரேங்க. மேலூர்ல இருந்தா? ஆமாங்க. எப்படி இப்படி கொட்டாம்பட்டி வந்து இப்படி ஏய். தானே ஆகாதுங்க. என்னையா? மேலோகம். மேலோகம். ஆமாங்க. மேலோகம் எங்க இருக்கு? சத்தியலோகத்துல இருந்து வருகிறேன். சத்தியலோகம் எங்க இருக்கு? ஐயோ மேல இருக்க வானத்துக்கு மேல. அந்த கொட்டைக்கு மேலயா? என்ன? வானம். ஆ? இது வந்து பூலோகம். ஆமா. மேல 7 உலகம் இருக்கு. கீழே 7 உலகம். ஆமா. மேலோகத்துல இருந்து நான் வரேன். நீங்க வாரிய? ஆமாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்களை போட்டிருக்காங்களாமே ஏய் என்ன போட்டிருக்காங்க? புராணத்துல. புராணம் கண்டிப்பா. நாரத. சிவபுராணம் 10, ஆ. விஷ்ணு புராணம் 4, பிரம்மபுராணம், அக்னிபுராணம், சூரியபுராணம் சொல்லக்கூடிய 18 புராணங்களை வரக்கூடியவர் நான். போட்டிருக்காங்க. ஆமாங்க. ஆனா உங்களை பத்தி இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமாமே? என்ன விழா? அம்மா கண்டிப்பா முக்காலத்தை உணர்ந்தவன் அல்லவா? ஆ? ஆமா. மேல நடக்கிறது கீழே நடக்கிறது எல்லாமே தெரியும். ஆ? எதிர்காலம் நடந்த காலம் சொல்லக்கூடிய நிகழ்காலம் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும். ஆமாங்க. சரி, கோச்சுக்கிறாம ஒரு உதவி செய்யுங்க. என்னது? ஒரு உண்மையை தெரிஞ்சாகணும். என்ன உண்மைங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கேன். சரி காலையில 6 மணிக்கு போனா ராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். சரி. அவன் எந்த பொம்பளைய வச்சிருக்கான்னு சொல்லு. ஏய் இதே என் பொழப்பாது. ஏய் உனக்கு வேற கேள்வி இல்லையா? என்னையா? அறிவு இருக்கா? ஏன் சூடு இருக்கா? ஏன்? சொரணா இருக்கா? என்னையா நீ ஏய், தான் மான கட்டவனா நீ? என்ன? மான கட்டவனா? ஏன்னு கேட்டேன். உலகத்துல எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னையா நீ தான் அதை எல்லாமே விட்டு போட்டு தெரியும். ஏன் இப்படி கடுப்பா பேசுறீங்க? அப்புறம் சரி விடியா, அது கூட வேணாம், பேச்ச விடியா. சரிங்க. இந்த நாவுடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல சரி இந்திரான்னு ஒரு பொம்பளையாள் இருக்கா. அதுக்கு 3 ஆம்பளை பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை. ஏய் அதுக்கு என்ன வேணும் சொல்ற? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாலா பண்ணலையா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டால பண்ணல. நான் யார பண்றது? என்னையா எல்லாமே தெரியுங்க. ஏய் அதுக்குன்னு ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு பத்தன்னு அட சொல்றேன். இதுவும் நல்ல விஷயம் தான்யா, தெரிஞ்சா தானே நம்ம அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அப்புறம் தான் நம்ம போகாம உஷாரா இருந்து நீங்க போறீங்க. போய் பார்க்க வைக்க. என்னத்தை போய் பார்க்க போங்க? அந்த அம்மாவை தான். அந்த அம்மா நீ ஏன் போய் பார்க்க போற? சரி வேணாம், அது கூட வேணாம். சரி. இந்த மை ஷர்ட்ல பாருங்கடு. ஆ சேப்புல சட்டை விட்டு உட்காந்துருக்காப்லையா தம்பி? ஆமா. அவன் ஒரு பிள்ளைய காதலிக்கிறான். அதுக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்குமா இல்ல வேற யாரையும் கூட்டிட்டு போயிடுவானா? காதலிக்கிறதே கல்யாணம் பண்றதுக்கு. ஒரு மனம் சேர்ந்தால் இருமணம், இருமணம் சேர்ந்தால் திருமணம். வேண்டாம். அண்ணம் இல்லாமல் விண்ணும் இல்லை, கொஞ்சம் வாசம் இல்லாமல் பூவும் இல்லை, இந்த பெண்ணும் இல்லாமல் அந்த ஆணும் இல்லை எங்க என்பது. கேக்குறாங்க? 17 வயசுல கல்யாணத்தை பண்ணிடுறேன், 19 வயசுல அப்பன் ஆயிடுறேன். அப்படியா? அவன் கால அப்படி கிரேரா திரேரா தோபர கலியுகம் சொல்லக்கூடிய இப்ப இந்த கலியுகத்திலேயே நீங்க நடக்கிறது தானே. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லங்க ஆ? இல்லங்க. உடம்புக்கு கொடுப்பாங்களா கல்யாணம்? எனக்கு எதுக்கேயா மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி சொல்லக்கூடிய 3 ஆசை வருத்திருக்கேன். பொம்பளை ஆசை இல்லாம எதுவுமே இல்ல. ஆ? ஆமாங்க. மூணுமே இல்ல. மூணுமே இல்லங்க. சுத்தமா? சுத்தமா இல்லங்க. மூணுமே இப்படி அறுத்துட்டாங்களா? ஏய் மூணுமே அறுத்துட்டாங்க. மூணுமே இல்லைங்க. இல்ல கீழே இருக்கா இல்ல க்ளோஸ் பண்ணாங்க? ஏய் 3 ஆசைகளுமே இல்ல. அத தாயா சொல்றேன், உன் மனசு சுத்தமா கிடக்குது. எதுவுமே இல்லாம இப்ப அப்படியே இப்படி நெஞ்சோட அப்படி எதுவுமே இல்லாம அப்படி முழுக்கு. ஆமாங்க. எதுவுமே இல்லாம முட்டை ஏய்
என்ன எதுவுமே இல்ல. ஐயோ இங்க வரங்க கொல்லிமலை பேய் ஒண்ணு நடந்து வருது வெள்ள வெள்ளையர்னு ரஞ்சனி சரி அதாவது மண்ணால உருவானது மகாபாரதம். ஆமா பின்னால உருவானது இது நமக்கு தெரியாது ராமாயணம். ராமாயணம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆ. தெரிஞ்சுக்கணும். என்னை போன்ற முனிவர்கள் இடத்துல வந்து தெரிய வேண்டும். யாரு முனிவர் ஏன் நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ முனிவரா ஏன்? காலையில ராயல் பேசி முத்துப்பாண்டி உன்னை பாரு விளக்க மாத்திட்டு அடிக்க போறேன் அந்த ஏய் ஏய் என்ன எதுக்கு அடிக்க போறாரு? உன்னையில என்னதான் அடிப்பேன் ஏன்? அவன் கரண்டிய கரணம் ஏய். தெரியுது அது பேர் காண்டியா இருக்கு. வேற என்ன இதுதானே பெரிய கரண்டி இதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஏய் ஏய் நீ உள்ள சலக்கு சலக்கம் சேர்த்த உண்டியல் காசு கிடக்கா உண்டியல் காசு எடுங்க. நீ வந்து போட்டு போறியா? பேரையா மகரையா சகோதரர் செங்கோட்டையர் சொல்லக்கூடிய 4 வகை கருவிலை கட்டல. ஏன்னா ஒரு இசைக்கும் ஒரு யாழுக்குமே பலவிதமான நரம்புகள் உண்டு உண்டு. உண்டு உண்டு அது போல நான் அணிந்திருக்கிறதோ மகதையால் ஆகப்பட்டது. அப்படி ஆனா கல்யாணம் ஆகல இல்லங்க. பொண்ணுங்கன்னு கொடுத்தாங்களா இல்லையா ஓ வேணாமே ஆசையெல்லாம் வெறுத்துட்டேன். அதுதான் வேணாம்னா அறுத்து எடுத்துட்டேன் பாடுற மீண்டும் ஆசைகள் இல்லை. பெண்ணாசைகள் இல்லை ஆமாங்க பொம்பளை ஆசை இல்லாம வாழ்றீங்க ஆமாங்க ஆனா சொன்னாங்க ஒரு காலத்துல கல்யாணம் ஆயிடுச்சு கண்டிப்பா. எத்தனை முன்பு ஒரு ஜென்மத்துல இருந்ததுங்க. எத்தனை உண்டாட்டி 52 மனைவி. எத்தனை 82 தாயா. உன்னை எத்தையும் கொண்டு ஊருக்கு ஒரு போட்டோ ஒட்டணும் ஏயா 52 கொண்டாட்டி சரி. நீ ஒரு வண்டிக்கே டீசல் போட முடியல எப்படி 52 வண்டிக்கு ஏய் டீசல் ஏய் ஏய் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எப்படி ஏய் எனக்கு டீசல் போட தெரியாதா? அதுல பார்த்து என்ன பிள்ளைய பிள்ளையா? எத்தனை பிள்ளைகள் 60 பிள்ளைகள். எத்தனை 60 பிள்ளைதாயா? ஏன் பால்வாடி எதுவும் வச்சு நடத்துனியா ஏய் அதாவது ஆ, சுருக்கமா சொல்லணும்னா என்னையா அது உங்களை போன்றவர்கள் வந்து பொண்டாட்டி எத்தனை கேட்டா 52ங்கிற எப்படி நீயா கல்யாணம் இல்ல எவன் பொண்டாட்டி இழுத்துக்கிட்டு வந்தியா நீ பார்த்தா இழுத்துட்டு வர மாதிரி இருக்கா? என்னையா 52 பொண்டாட்டி எப்படியா அது ஒருத்தனால நம்ம ஒன்ன கட்டி இழுத்துக்கிட்டு தெரிய முடியல அவள்கிட்ட நம்ம அடி வாங்க வேண்டியதா இருக்கு 52 பொண்டாட்டினா அப்புறம் நீ சாமியாரா தான் தெரியணும் ம். ஆக அதாவது பாருங்க உலகத்துல நீங்க வந்து மனைவியை கட்டினா அப்படின்னா ஆமா. ஒரு இனம் உருவாக அப்படின்னா உடல் உறவு கொள்ளணும். ஆனா ஆமா. எங்களுக்கு அது தேவை. ஆ, ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை ஈன்றெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் 3.25 நாளிகளிலேயே 60 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கேன். 3.25 நாளிகையில ஆமாங்க. 3.25 நாள்ல எவ்வளவு நேரம் ஓ 3.25 நாளிகை. ஒரு நாளிகை என்றால் என்ன? தெரியலையே ஒரு நாள். ஒரு நாள் அப்ப 3.25 நாளிகை 3 நாளா ஆ 3 நாள்ல 60 பிள்ளையா ஆமாங்க. பொய் சொல்லாம சொல்லுங்க ஏன் என்னையா என் பொண்டாட்டில ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு 60,000 ரூபாயோட 10 மாசம் வெளியில பிச்சைக்காரன் மாதிரி நான் உட்காந்துருந்தேன் நீ 60 பிள்ளைய 3 நாள்ல பெத்துட்டோம்ன்ற ஏய் நீங்க பெற்றதுக்கு நான் பெற்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? எப்படி எப்படி நான் எப்படி சொல்றது? ஒரு கிண்ணத்துல பார்க்கின்ற பொழுது குழந்தையாகப்பட்டது உருவாக்கணும். எனக்கு சத்தியமா புரியல இப்ப நீங்க எப்படி இது 3 நாள்ல பார்த்தாலே உள்ள வரக்கும் போதுமாயா? எப்படி போய் பொம்பளையில நிக்க வச்சுக்கிட்டு இப்படி அப்படி பாப்பீங்களா இந்த கண்ணோட்டத்தை கொண்டு பார்க்கின்றோமோ அந்த கண்ணோட்டத்தை படி. இப்படி போய் நின்று குருன்னு அதை பாக்குறது என்னத்த? என்னத்த பா ஏய் என்னத்தையா? இல்ல என்னத்த பாப்ப நான் என்னத்த கண்டேன் இதை பார்த்து நீ என்ன இத்த பண்ணியா சரி அதாவது பாருங்க ஐயப்பன் எடுத்துக்கங்க. இந்த பாருங்க படுத்து கிடந்தவர் எந்திரிச்சிட்டாரு என்னத்தையே பாக்குறாங்களே அப்படி அப்படியா? இவரையும் கொண்டு இப்ப காட்டு பாருங்க பத்மா சொன்னாகப்பட்டவன் இருக்கேன். ஆமா ஆமா சிவனுக்கு என்ன வர கேட்டேன்? ஆ, யார் தலையில கை வைக்கிறோம்னா இறந்து போயிட வேற முடியாது. மாதிரி. அப்ப என்ன பண்றாரு? சிவபெருமானாகப்பட்டவர் அவனிடத்துல செஞ்சு சிவன்கிட்ட வாங்கிட்டார் வரத்தை. ஆமா அப்ப பத்மாசுரனுக்கு என்ன வரத்தை கொடுத்தாரா? இவருக்கு என்ன சந்தேகம்? இவர் சொன்னதை பழிக்குமா பழிக்காதா? அப்ப சிவபெருமான் தலையிலே வைக்க போயிட்டார். அவரு அவர் ஓடிட்டார். அப்படி போய் ஓடிக்கொண்டு போய்கின்ற பொழுது நாராயணா அப்படி எனது பாட்டனை அழைத்து என் பாட்டன் மோகினி அவதாரம் எடுத்து வர்றார். போய் இவங்க வைக்க போயிருக்கேன் அப்ப என்ன இது ஆம்பளை இல்ல ஆம்பளையில வச்சானா பொம்பளையில வச்சானா யோ எனது பாட்டன் மகாவிஷ்ணு ஆகப்பட்ட ஒரு பெண் அவதாரம் எடுத்து கீழே வாரார். அதுதான் கொண்டு போய் கையை இதை கொண்டு போய் வைக்கிறேன் இதை கொண்டு போய் எங்குமே நீர் இல்லாத அளவுக்கு குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வந்து என்னை வந்து தொடு அப்படின்னு. அப்பதான் சிவபெருமான் எங்குமே அது குளிச்சுட்டு போனா தானே கசகசன்னு இருக்கும்ல என்னையா? இல்ல குளிச்சுட்டு போய் தான் தொட சொன்னான்னு சொன்னீல ஏய் அதல்ல நீராடிட்டு வா அதுக்கப்புறம் என்னை வந்து தொடு தோடு அப்படின்னு நினைக்கிறேன். சிவபெருமான் உலகத்துல எங்குமே நீர் இல்லாமல் விட்டார். ஆனா ஒரு மாட்டுடைய கால் தரத்துல பாருங்க அதோட கோமாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நீராகப்பட்டது இருக்கின்றதை எடுத்து அவனே தலையில வச்சேன். தெரிஞ்ச சாமலா போனேன் போயிட்டான். ஆனா சிவபெருமான் என்ன பண்றாரு? எனது பாட்ட மகாவிஷ்ணு பார்த்து பெண் அவதாரம் எடுத்திருக்காருல்ல பார்த்து வாங்கிட்டார். அதனால அவர் வீரியமாகப்பட்டது வெளியே விடுகின்ற பொழுது கையில வீரியம்னா என்ன வீரியம்னா தெரியாது தெரியல தெளிவா சொல்லணுமா? வீரியமாகப்பட்டதை கையில எடுத்து தாங்க தாங்க அதான் கையப்பன் கையப்பன் என்ற போக்கில் ஐயப்பன் என்ற ஒரு பெயராகப்பட்டது உருவாகும். சந்தோஷம். அப்ப ஆகுதான் நீங்க வந்து பொம்பளையில போய் பாக்குறதோட சரி. ஆமாங்க. அந்த வேலை செய்யறது இல்ல இல்லங்க பாக்குறதோட சரி. ஆமாங்க. எவ்வளவு ஒரு பிள்ளைக்கு வாங்குறிய? என்ன பாக்குறதுக்கு? பாக்குறதுக்கு நான் என்ன வாங்க போறேன்? நீ வாங்குற இல்ல இல்லங்க சும்மா போய் பார்த்தாலே போதும். ஆமாங்க. சரி வளவளன்னு பேச வேணாம் 10,000 ரூபாய் தாரேன். சரி அறந்தாங்கி வரைக்கும் காலையில வரணும். எதுக்கு?
என் சின்ன மாமியா ஒண்ணு 20 வருஷமா பிள்ளை இல்லாம கிடக்குது. அதுக்கு நீங்க வந்து ஒரு முட்டை குடியோட ஒரு பார்வை பாத்தீங்கன்னா ஏய் ஏய் ஓ மாமியாக்கு பிள்ளை வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ தானே சொன்ன பார்த்தா. அது எங்களுக்கு பண்ற தேவ ரிஷிகளுக்கு சரி சரி. தேவலோகத்துக்கு மட்டும்தான் அது சேரும். அப்ப இங்க பண்ண மாட்டியா? இல்லங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அது நமக்கு தேவையில்ல. சரி. அக்கா எல்லாம் கிளம்பிருச்சு. எங்கக்கா வரியா? வீட்டுக்கா? அருமை. அதான் எப்படி கூட்டம் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு போது வரலாம். சரி இருக்கட்டும் சாமி. அது வந்து உங்க அப்பா? என்னுடைய அப்பா படைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் பிரம்மன். யாரு? பிரம்மன். நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. நம்ம உடம்பு சரியில்லாம பெரிய பேராவூர் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோம்னாங்க. யாருக்கு? உங்க அப்பாவுக்கு. நல்லா இருக்காரு. இல்ல சொன்னாங்க மூத்திரம் போகல ஓசி விட்டுருக்காங்க. யாருக்கு? எங்க அப்பாவுக்கா? ஆமா ஆமா. நீ எப்ப போய் பார்த்த? சொன்னாங்க, நாம போறதுக்கு நேரம் இல்ல. சரி. உங்க அப்பா நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காருங்க. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே வெதர் இறங்கி. ஏய் நீ யாரதான் சொல்லிட்டு இருக்க? நம்ம ஒரு சைடு ஏறுதுங்கிறாங்க, ஒரு சைடு இறங்குதுங்கிறாங்க. என்ன ஏறுது என்ன இறங்குது? கொட்டாதே. ஏய் நாகரிகமா பேசியா? என்னையா யாரையா நீ சொல்லிட்டு இருக்க? உங்க அப்பா தானே அந்த ஆளு? எந்த ஆளியா? என்னென்ன பஸ்ல கீழே இறங்கிட்டே நீட்டிக்கிட்டே இருக்கு. அவர் இல்லையா? கடலை வியாபாரி. கடலை வியாபாரி. அட அவர் இல்லையா? வேற எங்கேயா இருக்கேன் பரமே? 7-14 உலகம். உலகத்தில் உள்ள மனிதன், தேவன், விலங்கு, நீர்வன, ஊர்வன, வரப்பன, ஆவரண 84 ஜீவராசிகள், 4 வகை யோனிகள் முதற்கொண்டு படைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் யார்? அவர் அந்த படைக்கிறாளா? ஆமாங்க எங்க அப்பா. எல்லாத்தையும் ஈ முதல் 84 லட்சம் எல்லாத்தையுமே கேக்குறேன். ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் குஞ்சு இல்லாம. ஆமாங்க யானை. எங்க அப்பா தாங்க. பெரிய கம்பெனியா இருப்பான் பொறுக்கணும் அப்ப. பெரிய கம்பெனி. யானையவே டூட்டி பாக்குறோம்னா என்ன டூட்டி பாக்குறது? யானையை படைக்கிறவங்க அப்பா தானே? ஆமாங்க. ஒட்டகம் எங்க அப்பாங்க. ஒட்டகத்துல நொப்பனால ஏற முடியாது, ஏனியை போட்டு தான் ஏறணும். ஏய் நான் போய் பார்க்க சொன்னா உங்க அப்பே? ஆமாங்க. எல்லாத்தையுமே. ஆமாங்க. மைக் செட்டு எங்க அப்பா தாங்க. இதையுமா? ஆமாங்க. ஸ்பீக்கர் பாக்ஸ் எங்க அப்பா தாங்க. இந்த கேமரா எங்க அப்பா. என்னையா? எங்க அப்பா தாங்க. முட்டோட ஒரே குத்தா குத்தி விடுங்க. ஏய் முகரையும் மூஞ்சியும் பாரு. ஏயா உங்க அப்பா வந்து எங்க ஆத்தா போட்டு இது பண்றேன். என்னையா சொல்ற? நீ என்ன என்னையா படைச்சது உங்க அப்பாங்கிற? ஆமாயா. உன்னைய படைச்சது உங்க அப்பா, என்னைய படைச்சது சத்தியமா எங்க அப்பா தாயா. சத்தியமா எங்க அப்பாயா? அட சத்தியமா எங்க அப்பா தாயா. சத்தியமா எங்க அப்பாயா? அட எங்க அப்பாயா? குத்தி கூட மூஞ்சில பாத்துக்க. ஏய் ஏயா கடுப்புதா கடுப்புஞ்ச. ஏய் என்ன கடுப்பு? கடுப்புஞ்ச. என்ன கடுப்புஞ்ச? அப்புறம் புஞ்சை நிலம் இருக்கு, நஞ்சை நிலம் இருக்கு. ஆமா. அதுல என்ன அது புஞ்சை? அது அப்புறம் இருக்கு. கடுப்பு புஞ்சை. உங்க அப்பா எப்படி எங்க வர முடியும்? கண்டிப்பா வர முடியாதே. எங்க அப்பா. ஏய் எங்க அப்பாயா? எங்க அப்பாயா? அட அந்த கோவில் மேல சத்தியமா எங்க அப்பா. மாரியம்ம மேல சத்தியமா எங்க அப்பா தாயா இது பண்ணிருக்கேன். எங்க ஆத்தா தாயா மாசமா இருந்து எங்களை பெத்திருக்கா. அப்ப எங்க அப்பா இல்ல. உங்க அப்பா இல்ல. எங்க அப்பா இல்லாம நீங்க எப்படி பிறந்திருக்க முடியும்? உங்க அப்பா எப்படியா? எங்க அப்பா இருக்கும்போது இடையில வந்து படிப்பேன். ஏய் அதாவது மேலவத்துல இருந்து காற்று, அதாவது கண்ணுக்கு தெரியாமல் காற்றோட காற்றாக அண்டத்துல இருந்து விண்டத்தை அடக்கக்கூடிய தன்மை கொண்டவரா எங்க அப்பா. மரியாதை பேச. அண்டத்துல புண்டம் என்ன? ஏய் அண்டத்துல இருந்து விண்டம். அண்டத்துல விண்டம் புரியல. அண்டம். ஆமா ஆமா. காற்றோட காற்றாக உயிர் தரக்கூடியவர். அப்படி நல்ல சுத்த தமிழ்ல சொல்லணும்னா உயிர் தரக்கூடிய தன்மை கொண்டவர். அட உயிர் தரட்டுமியா? சரி. எங்க அம்மா அது வந்து எங்க அப்பா தாயா அது பண்ணுவேன். என்ன பண்ணாரு? 100 நாள் வேலை வைப்பேன் கொண்டு போய். என்னையா கேள்வி கேட்குற? எது பண்ணுவேன்னா என்னையா கேள்வி இது? இல்லங்க நீங்க தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதையா எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சரி. கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அன்னைக்கு ஒரு ராத்திரி வரும். இப்ப 2 பேரும் சேர்ந்தா கல்யாணம். கல்யாணம் பண்ணி அன்னைக்கு ராத்திரி ஒரு ராத்திரி. அப்புறம் இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இவரை கல்யாணம் பண்ணா கிட்டி வச்சுக்கு தெரியவா? நீ தானே இருவர் சேர்ந்து திருமணம் செஞ்சா? இல்லையா, எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு. அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? உள்ள போய் உட்காந்துக்கிட்டு இந்த 10 ரூபா கட்டு எத்தனை இருக்குன்னு எண்ணுவாங்க. என்னையா கேள்வி கேட்கிற? அது உள்ள வந்து ஒரு வேலை பண்ணுவாங்க. சரி. அந்த வேலை பண்ணா 10 மாசம் நாங்க பிறந்துருவோம். சரி விடு. ஒரு தாயாகப்பட்டவள் 296 நாட்கள் தன் கருவறையிலிருந்து பிள்ளையை சுமந்து பெற்றிருக்கக்கூடிய தாய். அப்பேற்பட்ட தாய். அப்பேற்பட்ட தாய்ங்கிற இடத்துல நீங்க எந்த இடத்துல இருந்து பிறந்து வந்தீங்க? எந்த இடத்துல பிறந்தீங்க? நான் நாரத மகரிஷி. எங்க அப்பா பிரம்மன். எங்க அப்பாவுடைய வலது தொடையில பிறந்தவன் நாரத மகரிஷி. நான் எங்க அம்மா விட்டு இடையில இருந்து பிறந்தேன். ஏய் இதோட பேர் என்ன? கை. ஆமா. மேல இருக்கிறது சரசாகப்பட்டது, கீழே கால், ஆமா, நெஞ்சு. இப்படி பலவிதமான உறுப்புகளுக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. எங்க அம்மா நான் பிறந்த இதுக்கு வந்து தொடைன்னு பேரு. நீங்க பிறந்த உறுப்புக்கு என்ன பேரு? அத நான் சொல்லணும். முதுகுல காட்டுல நீ செருப்புட்டி அடிக்கணும்னு நீ ஐடியா பண்ற. அதானே? அதான் அந்த பேரை போய் ஏக்கா பார்த்து அந்த அக்கா வேற பாக்குறாரு. இந்த பேரை போய் சொல்ல முடியுமாயா? இல்ல நான் கேக்குறேன். ஆழம் தெரியாமல் காலை விட்டு ஏன்னா அதுக்காக அந்த பேர் உனக்கு தெரியணுங்கிறியா?
பேர் ஒண்ணு சொல்ல முடியுமா முடியாது? அந்த பேர் உனக்கு தெரியணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் தெரியறதுக்காக தானே கேட்கறது. இந்த கையில இருக்க கட்டையை தூக்கி பின்னால ஒருத்தன் படுத்துக்க, அவன் மூஞ்சில எரி. சரி, எந்த சொன்னா முதல் வார்த்தை உன்னை அந்த வார்த்தை தான் கேட்பேன். ஏய் என்ன வார்த்தை? இந்த மயனே அப்படி. ஏய் என்ன மேனா? இந்த மேனா? அது இடையில ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க. ஓ அப்படியெல்லாமா இருக்கு? அப்ப அவங்க சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல விடுங்க. சரி, உங்க பேர் நாரத மகரிஷி. ஆமாங்க. அப்பாவை சொல்லிட்டீங்க, அம்மாவை சொல்லிட்டீங்க. அம்மா பேரு? அம்மா பேரு கலைவாணி. கலவாணி மேனா நீங்க? விட்டனா இப்ப அவருக்கு எரிய மாட்டேங்குது. என்ன கட்டை விட்டா மூஞ்சிக்கு உங்க மூஞ்சிக்கு அந்த தான். கலவாணி மேன் தானயா? கலைவாணி. அதுதான் கலவாணி மேன். நாக்க மடக்கு. நான் அது நாக்க மடக்கி சொல்லியா? அந்த வேலையை பார்த்துட்டு தான் காலாண்டு போயிருச்சு. ஏய் சரி இருக்கட்டும். இது வந்து அம்மா பேரு கலைவாணி. ஆமாங்க. அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மாவுக்கு யோ கல்யாணம் ஆன தயார் எனக்கு அம்மா. நீங்க ரொம்ப இப்படி கோவப்பட்டு பேசக்கூடாது. ஒரு தொழில் பண்ணா கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன் நீ கேட்கறது எல்லாமே அப்படித்தானே கேட்கிற? அப்படி தாயா இருக்கு. உங்க அம்மா கல்யாணம் ஒரு ஆயிடுச்சு. முக்காலத்து உணர்ந்தே வர்றா அப்படின்னா என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதை கேட்கணும். அம்மா நான் தான் கேட்டேன். என்ன கேட்ட? யார் யாரை வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது ஒரு பொழப்பா? சரி விடுங்க, அது வேண்டாம். இப்போ வந்து இது வந்து உங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சுங்க. உங்க அப்பா உசுரோட இருக்காரா? ஏன் இப்ப உனக்கு என்னதான் இப்ப பிரச்சனை? இல்லையா? உங்க அப்பா இருக்காரா இல்லையா? ஏய் இருக்காரியா? அவர் இல்லைன்னா நீ இருக்க முடியுமா? சண்டை என்ன, கோவப்படாம பேசுங்க. உங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாங்க. அப்பா உசுரோட இருக்காரு. ஆமா. அப்புறம் என்ன மயிருக்கு உங்க ஆத்தா வெள்ளச்செடியோட தரா? அது வெள்ளச்செடியே கட்டிட்டு தெரியுது உங்க அம்மா. உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பே தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவமயம் அப்படின்னு இருக்காங்க. என்ன ஒரு காரணம்? என் தாயாகப்பட்டவளே என்ன ஒரு கல்வி கற்றுக் கொண்டிருக்கார். யார்கிட்ட? கயக்கிரிவரமன் என்று சொல்லக்கூடியவர். அப்படி அவளே என்ன கல்வி கற்றுக் கொடுத்திருக்காரு. என்ன ஒரு காரணம்? உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டுமா. ஒருவனுக்கு தினமும் காலை மாலை கோவிலுக்கு போறான் அப்படின்னா எதுக்கு போறோம்? சாமி கும்பிட. சாமி கும்பிட போறோம். எதுக்கு? மன நிம்மதிக்காக போறோம். அப்ப மனம் உள்ளமாக இருக்கின்ற வெள்ளை தூய்மையில இருக்க வேண்டும் என்பவர்கள். என்ன பேசும்போது வெள்ளை தூய்மையா? வெள்ளை ஆடை, அதாவது வெள்ளை தூய்மை. அவர் வாயிலே வந்துச்சு. ஏய் என்ன? ஏய் போயா. நீ நல்லா பேசும்போது வெள்ளை தூய்மைங்கற. அப்படி முடியாது. சீ எப்படி அசிங்கமா பேசுற. அந்த தூய்மை வெள்ளமாக இருக்கின்றவர் யாரால வெள்ளை ஆடை அணிந்திருக்கா? மறுபடியும் பார் தூய்மை இருக்கு. ஏய் நீ வேற ஏயா நீ வேற அசிங்கமா. சீ நல்லா பேசும்போது வெள்ளை தூய்மைங்கற. அப்படியா? நீ என்ன பண்ற? நேரங்கள் இன்னைக்கு எனக்கு நேரங்கள். ஐயா போயிட்டு போது விடியா. சரி. என் பேர் வீரத்தேவே. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஆமா. உன் பேர் என்ன? வீரத்தேவன். அட உன் பேர் என்னயா? என் பேர் தான் வீரத்தேவன். வேற பக்கத்து வீட்டுக்காரன் பேரையா சொன்னேன்? உன் பேர் வீரதேவன். ஆமா ஆமா. வீரம் என்றா இந்த பலவீனம் இருக்கணும். ஆமா இருக்குல்ல. என்ன ஒன்று இருக்குது? என்னத்தை சாதிச்சு போட்டு? எல்லா சாதனையும் பண்ணிருக்கேன். அப்படி என்ன சாதனை? அது நிறைய இருக்கு விடுங்க. சரி அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா பேர் நம்பி மன்னன். அண்ணா அம்மா பேரு? அம்மா பேர் நகை மோகினி. என்ன பண்றீங்க? காவல். என்ன காவல்? திணை காவல். திணை காவல். ஆமா. யார் யார் பாக்குறீங்க? என் தங்கச்சி வள்ளி. சரி. இன்னொன்னு நம்ம ஆளு 3.75. 3.75. அது பெட்ல உண்டை சேர்க்கிற மாதிரி கிடக்கு. அப்படியா? அழைச்சிட்டு வாரியலா? சீக்கிரம் கூட்டி வாங்க. கூட்டியாரே. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? சீக்கிரம் கேளுங்க. அது என்ன கையில் இருப்பது? சப்ததாள கட்டை. அது எதற்காக? இது எதற்காக என்று கேட்கிறீர்கள். என் பாட்டுக்கு அடிக்கக்கூடியது தாளம். கொடுங்கள் பார்ப்போம். கொடுங்கள் பார்ப்போம். சரி இந்த நீ அடிச்சு பாருங்க. இது எதுக்கு? பாட்டுக்கு அடிக்கக்கூடியதுங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. சாமியார் அவர் எப்படி நல்ல மனுஷன், அவரை போய் நீ பாரு வெள்ள தூமைங்கிற என்ன நக்கலா? ஏய் கேட்டதெல்லாம் நீ எங்கேயா கொண்டு சேர்க்கிற? சரி விடுங்க. இந்த செல்வனர் வந்துட்டாரு. செல்வனே இதுக்கு பேரு சப்ததாள கட்டாயம்னை. இதை வச்சு எதுக்கு அடிக்கிறது? பாட்டுக்கு அடிக்கக்கூடியதுங்க. உங்க பாட்டுக்கு அடிப்பிய? ஆமாங்க. என் பாடலுக்கு. கல்யாணம் ஆகல, உங்க பாட்டு அடிச்சுக்கிறீங்க. என்ன அடிச்சுக்கிறது? இதுதான் உங்க பாட்டுக்கு, நீங்க பாடுற பாட்டுக்கு அப்படி அடிச்சுக்குவிய. ஏய் சரி யார நினைச்சு அடிப்பிய? எனது வாட்டன் பரந்தாமன் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன். ஆம்பளை நினைச்சு அடிப்பீடா? ஏய் ஆம்பளை நினைச்சதாயா? பாடலை பாடிக்கொண்டு அடிக்கும். அதுதான் ஆம்பளை நினைச்சுக்கிட்டு ராம 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 ராம. என்ன நீ ஒரு திருசேவை பண்ற? சைஸா அடிக்கிறது அப்படி. அப்படி அடிச்சுக்கிறது. அதாவது தாளம் இசைக்கக்கூடிய ஒரு கருவி அது. தாளம் 5 வகை அப்படின்னா சதஸ்வர மிஸ்ர திஸ்ர சங்கீரம் சொல்லக்கூடிய 5 வகை தாளங்கள். 5 வகை ஜாதிகளே பலவிதமான தாளம். 22 தாளத்தை கொண்டு 22 ராகம். ஆனா பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. என்னது பாக்குறது? என்ன தெரியுது? நாய்க்கு காய் அடிக்கிற. ஏய் அது நாய்க்கு காய் அடிக்கிற கட்ட மாதிரியா இருக்கு. சரி வாமா. யார அழைச்சிட்டு வாங்க பாப்போம். இந்த கூப்பிடுறேன். கூப்பிட்டு வாங்க. ஓடியாமா. அதான் ஓடியா. ஓடியா. நம்ம இடத்துக்கு நாரதர் மகரிஷி வந்துள்ளா. நாரதர். நாரதரை கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் வாங்க. உனக்கு இன்னைக்கு அந்த வேலை எதுவும் பார்க்க முடியாது. என்னடா பனி கட்டி கூட ஒரு சைடு தொங்க ஆரம்பிச்சிருச்சடா. ஐயோ எவன் போட்டு இந்த வேலை பார்த்தா தெரியல. எப்போ இட்லி வாங்கி கொடுத்தா கூட ரெம்பர் இருக்கு, இன்னைக்கு அதுவும் வாங்கி கொடுக்கல.
அப்படியே நீ பிணைஞ்சு விட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கு. போய் அங்கிட்டு. ஆமா வந்துட்டாமா வந்தா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி சாமி பழிக்கு விடலாம் மாமா. அப்படி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம் மாமாமா. பொம்பளைங்க பொம்பளைங்க கட்டுப்பட்டு பழிக்கு விடலாம் மாமா. ஆமாடா போடுறா. ஆனா சாமி வாங்க. 2 குளுக்கோஸ் சேர்த்து. குளுக்கோ ஏத்துனா யோ மாத்திரம் யார் அந்த பொண்ணு இதான் சொன்னேன்ல. இதானா கோச்சுக்கிறாம உங்கள்கிட்ட இது கொஞ்சம் கொடுங்க. என்னது இந்த தீத்தம் ஏய் லேசா கொடுத்து விடுங்க. ஏன் நான் என்ன அகத்தியமணி வர கமண்டலத்தை கையில் வச்சுருக்கீங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. சரி உள்ள கன்னிக்குமரி கொஞ்சம் கொடுத்தாரு. உங்க மட்டுமா உடம்பு சரியாம இருக்கு ஆமா அதனால பிள்ளைய போய் வர்றீங்க. வரைக்குதா கண்டிப்பா அப்ப ஒரு கீதத்தை போடும் ரெடியா சரி தங்கச்சி தங்கச்சி வாமா. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் நம்ம இடத்துக்கு நாரர் மகரிஷி என்ன விஷயமா வந்திருக்காரு உங்களை பார்க்கணும்ன்ற இடத்துக்கு தலையை ஏன் பார்க்க கேட்கல? ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா என்ன விஷயமா வந்திருக்காரு கேக்குறேங்க. இப்ப நீங்க இருந்து சென்னை போறீங்க ஆமா. என்ன விஷயம் போறீங்க நான் துணி எடுக்கத்தான் போவேன். துணி எடுக்க போறீங்க இங்க இருந்து காசிக்கு போறீங்க ஆமா. என்ன விஷயமா போறீங்க போனே அது காசி விஸ்வநாதர் பார்க்க பார்க்க போறோம். இங்க எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க ஆமா. எதுக்கு வந்திருக்கீங்க இந்த ஆடிட்டு நாடகம் ஆட வந்திருக்கீங்க ஆமா. நாடகம் காசு வாங்குறீங்க நாடகம் எதுக்கு வந்திருக்காரு ஐ, நீ கேட்க வேண்டியதானே மறந்துட்டேனே அந்த வார்த்தையை. இப்ப இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அவரு மைசெட் ஆபரேட் பண்ண வந்திருக்காரு. சரி சுரேஷ் எதுக்கு வந்திருக்காப்ல மைசெட்டை விக்கிறதுக்கு வந்திருக்காரு. இல்ல பெட்டி வாசிக்க வந்திருக்காரு. அவர் வீடியோ எடுக்கிறது எதுக்கு வந்திருக்காரு வீடியோ நானாவே ஓடுது. எவன் வேணாலும் கேமரா தூக்கிட்டு போலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் இருக்கு நாரதருக்கு வந்தாரு நாரதர் சாமி வாயா சீக்கிரம் அங்க வெளியில. சரி போயிட்டு வாங்க நமஸ்காரம்
நமஸ்கரித்தேன் நான் நமஸ்கரித்தேன் 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 நான் நமஸ்கரித்தேன் முனியே வருகே அம்மா முனியே வருகே வருகே வேதம் போட்டு உத்தம புருஷா நீதி இங்கே வருகே அம்மா முனியே வருகே காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வெறி தேமா செம்மணிப்பு பெருமூங்கிருப்பு கூவிலம் எருளாம்பு மராமரப்பு களிரம் வடவளம் வாகை வெட்பாலை எருவை சேர்விலை கருவிலம்பு வான் பயணி குரவம் பச்சிலைப்பு மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுங்கிருப்பு சூறைப்பு பூளைப்பு குன்றிப்பு குறுங்குலை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அதிரல் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பூ தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மவல் கொடி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரவுன்னை காஞ்சி கருங்குவளை பாங்கர் மரமம் தரக்கம் சங்கை கருணச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நரவம் பகனை பலாசம் அசோகம் வஞ்சிபத்திரியம் கொன்றை இலவம் அரும்பு ஆத்தி அவரை தாந்தொன்றி புன்னாகம் பாரம் பீர்க்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அயிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னரில் நாரி வேங்கை எருக்கு குருந்தம் புன்னை பாலை மொத்தம் 99 மலர்கள். குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் பதிவு செய்த மலர்கள். அந்த குறிஞ்சிடத்துக்கு சொந்தக்காரின்னா இந்த பூக்களை தூய்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். பூக்கள் இல்லாத காரணத்தால் பூக்களின் பெயர்களால் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குற சாமி. வாங்க, ஆசீர்வாதம் கூறுங்கள். மங்களமாகட்டும். என்னை கண்டவுடன் அழகான வளமந்த வரவேற்பு. ஏன்னா ஒரு முனிவரை கண்டவுடன் எப்படி எல்லாம் வரவேற்கின்ற விதிமுறைகள் எத்தனை உண்டு. உதாரணமாக சொல்ல வேண்டும்னா தவிசெலுத்தல், கைக்குள்ள நீத்தரல், கால்குள்ள நீத்தரல், முக்குடு நீத்தரல், முப்புரி நீத்தரல், நீராட்டல், ஆடை சாட்டல், தெய்மை பூசல், மலர் சூட்டல், மஞ்சள் அரிசி தூவுதல், நரம்புகை காட்டல், அமதமேந்தல், மந்திர மலர்கள் உபசரித்தல், சோழ உபவாதம் செய்யக்கூடிய துணியோ வழிமுறைகள் உண்டு. ஆனால் 5 பேர் சூழ்ந்திருக்கும் காடு அந்த 5வருக்கும் 5 அடைந்திடும் நாடு. முந்தி வருந்தி நீ தேடு என்பதற்கிணங்க நிலம், நீர், தீ, காற்று, விசும்பு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் சூழ்ந்திருக்கும் காற்றில் இருப்பதால் நாவால் பாமாலை பாடி ஒரு முனிவருக்கு அழகான ஒரு வரவேற்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வரவேற்பு எப்பேற்பட்டு வந்தது தெரியுமா? மணமாலையும் மஞ்சளும் சூடி கோலத்தில் நீ வரும் நேரம் நீ வரும்
நன்றி. நல்ல வள்ளுவ நாடு என்னாலும் பருமனை அந்திய தேடு அஞ்ஞான இருக்கத்தை துருவனை அந்தியவருக்கு ஆனந்தமா வழிகுது உப்புடன் முகப்படுத்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாகும் முப்பழமோடு பாட அன்னம் முகம் கெடுத்து இடுவராயினும் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே சேகனம் பிறந்தான் அகலத்திருந்தான் மீண்டும் மாயன் வந்தான் இனி வளருவான் என்று கருதி வரும் தென்றலே முறைத்தொகை முத்தி சுந்தி புடை சுருட்டி பாயால் உதறிப்படுப்பதை ஒத்தித்திறன் பரப்பம்மா வான்முகில் வாழாறு பையை மணிவளம் சுரைக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கை குறைவில்லா உயிர்கள் வாழ்க்கை நான்முறை அறங்கள் உங்க நற்றவன் வேள்வி மல்கை மேன்மைக்குள் சைவ நீதி விளக்குக என்ற வாக்கியத்தின்படி அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட நீர் அண்டர் ஊர் உலகம் போற்று வாழ்வாயாக கண்ணையும் கண்ணையும் கற்ற ஞானமும் கொண்ட நீர் கந்தனின் கருணைக்கு காலங்கள் தோறும் வாழ்வாயாக முல்லைக்கு தோறு கொடுத்த வள்ளல் பாரியே வாழ்க குறிஞ்சி நில கோமகளே குறவரின் தலைமகளே உங்களிடத்துல வந்து சில விவரங்கள் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் என்ன ஆசைனா அப்படின்னா உலகத்துல அதான் சொல்லிருக்கு மழலை பேச்சு நீங்க வந்து நாவால சொல்லணும் நான் கேட்பதற்கு நான் அதை செவி குளிர கேட்கணும் என்பதற்கு நாங்க பேசுங்க பேசுவதற்கு தகுந்தாப்புல வாதி பிரதிவாதி அப்படின்னு இருக்காங்க இது பேசினாலும் எதிர்க்க பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு இருக்காங்க 3 வார்த்தைகளை முதலில் எடுத்தா பதவி அப்படின்னு வரும் பதவி வருகின்ற பொழுது பணி வரணும் பணி வந்தா துணி வரும் ஏன்னா பணி வந்தா உலகத்துல எதை வேணா சாதிக்கலாம் பேசுங்க பேசுவதற்கு தகுந்தார் என்னுடைய பதிலாகப்பட்டது இருக்கு நல்ல ஒரு வாழ்த்து பாடல் கவனிச்சிங்களா தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தால் செய்த காப்பு வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தால் செய்த காப்பு எந்த எண்ணெய் போடுவேன் எங்க போடும் சொல்லவாது முடியுமா நமக்கு இந்த சொல்லி வச்செல்லாம் நான் பேச மாட்டேன் என்னை நல்லா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் என்னை ரொம்ப பேருக்கு பிடிக்காது அந்த பொம்பளையை போடாதீங்க இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பேசுவோம் அப்படிமா அது மாதிரி என்ன வாழ்த்து பாடல்களோ அதுல இருந்து எடுப்பேன் இந்த செட்டப்ல நமக்கு பிடிக்காத விஷயம் நல்லா அவங்க அப்பாவை சந்திச்சிருக்கேன் நிறையா நல்ல ராஜ்ய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருமே பேசாத விஷயத்த பேசுவாப்ல அப்படியே ஏற்றி நிற்பாப்ல ஆனா வந்து என்னன்னா ஒரு ஆடம்பரம் இல்லை ஒரு மாயை இப்போ உங்களுக்கு வந்து மாயை தானே பிடிக்கும் மக்களுக்கு வந்து மாயை தான் பிடிக்கும் உண்மை பிடிக்காது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா பெரிய மாலுக்கு போவீங்க பெரிய மால் அது மாதிரி நிறைய ஜாமான்லாம் அங்கே போக உங்களுக்கு பிடிக்கும் அங்கே போய் இப்படி இறங்கி போய் அந்த பிள்ளைங்கெல்லாம் நிற்கிங்க என்னங்க சார் வேணும் அப்படின்னு கேட்டா எல்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குவீங்க தினைக்கு போய் 10,000 ரூபாய்க்கு ஜாமான் என்னண்ணே எங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நல்லா இருக்கு விட்டுருங்க எதுவுமே உங்களுக்கா சரி கொஞ்சம் தான் பார்த்து நீங்க அந்த காசு தான் நல்லா தானே வந்துக்கிட்டு இருக்கு இவ்வளவு சொகுசு அப்ப மாலுக்கு போவீங்க போய் எல்லா ஜாமானும் வாங்குவீங்க ஒரு வாரம் தொடர்ந்து போவீங்க போயிட்டு 7வது நாள் உங்க கையில 10,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குவீங்க 10,100 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருப்பீங்க ஆனா கொண்டு நீங்க பில் கொடுக்கும் போது 10,000 ரூபாய் உங்க கையில இருக்குன்னா அந்த 100 ரூபாய் பொருளை எடுத்து வச்சுக்குவாங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க காசை கொடுத்து ஜாமான் வாங்கிட்டு போவோம் ஆனா அது நம்ம தெருவுக்கு ஒருத்தர் கடை வச்சுப்பாங்க பாருங்க நம்மளை சார்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க அரிசி வாங்க கையில காசு இல்லைன்னா கூட வாங்கிட்டு போப்பா எப்ப கையில காசு இருக்கோ கொடுப்பாங்க நம்ம எங்க போவோம் மாலுக்கு தான் போவோம் ஏன்னா மாயை அந்த லைட்டிங் அந்த பெண்கள் நிக்கிறது அது அங்கே ஜாமான்ல அது தெரியாது இது அப்புறம் பேசிக்கலாம் அது மாதிரி இவங்க அப்பா வந்து ஒரு நல்ல ராஜபாட்டு ஏல சொல்றேன்னா அந்த மிளிர முடியல ஏய் வெட்டி பிடிவேன் குத்தி பிடிவேன் வரியா பார்க்கலாமாங்கிற காலமா போச்சு அதுதான் நீங்கள் கை தட்டுவீங்க அப்படின்னு வளர்த்து விட்டீங்க நான் 15-20-18 வருஷமா அப்படிதான் இருக்கேன் இந்த என் போக்கு தான் இந்த நடிக்கிறது இதெல்லாம் பிடிக்காத விஷயம் இந்த கையை தூக்குறதுக்காக சபை நாகரிகம் ஒண்ணு இருக்கு சபை நாகரிகம் இருக்குல்ல நாரதர் வந்து மல்லியை பேசுறதுக்கு நாரதர் எந்த அறியதையும் கிடையாது அது மாதிரி நாரதர் அவதூறு மல்லிங்கிறது 2 பேரும் 2 தட்டு தான் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தானே அப்புறம் எப்படி ஒருத்தர் பேச முடியும் அது மாதிரி அதனால அவங்க அப்பா ஒரு நல்ல ராஜபாட்டு இளங்கோ தெளிவா இருக்கும் புராணங்கள் நல்லா இருக்கும் யாருமே பேசாத பேசுவாப்ல அபிதான சிந்தாமணி அதை எடுத்து பேசுவாப்ல அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து புத்தகத்துல விஷயம் பேசுவார் ஆனா அவரோட தம்பி வந்திருக்க அவனை கேட்டேன் 19 வயசு அந்த வந்து +2 முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் நாடகம் அடிக்கிறாப்புல ஒரு டிகிரி வாங்க அப்படின்னு சரியா
ஏன்னா என்னைக்கு அந்த சோறு போட்டுறோம். இது ஜெயமாதவி வந்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு மாறிக்கிட்டு தான் வைக்கிங்க. வந்து இங்க உருவங்கள் மாறும். நாரதர் கொண்டு தான் அது நீங்க மாறிடுங்க. இன்னைக்கு இவரத்துக்கு நல்லா ஸ்டாடிங்க, இதோட ஒன்று அவரத்துக்கு நல்லா ஸ்டாடிங்க. அதெல்லாம் இதை பொறுத்து நமக்கு நிரந்தரம் கிடையாது. நல்லா படிச்சு டிகிரி வாங்கி வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டேன். நம்மளாம் முடிஞ்சாதானே. அது மாதிரி அழகாக ஒரு பாட்டு பண்ணார். தாளம்பூ கைகளுக்கு தங்கத்தால் செய்த காப்பு பவுன் 60,000. எந்த நீ போடுவாரு தாளில் துண்டு தூக்கி போட வேண்டியதான். வாழை வைரம் அத்தாடி அது பக்கத்திலே போக முடியாது. அது பக்கம் கேட்டோம் சரிங்களா. அதனால அதெல்லாம் போட முடியாது சாமி. இன்னொரு விஷயம், மாலை மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் கோலம். ஒரு மனக்கோலத்துல வந்த மகாபாரதத்திலே குந்தி தேவிக்கு தெரியாது நம் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போகுதுன்னு தெரியாது. ஏன் அந்த அம்மா வந்து மணவரைக்கு வரும்போது தெரியாது அந்த அம்மா வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்னமாம்னு. குந்தி தேவியின் வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்னது விதியா சதியா இருக்கட்டும். சீதாதேவி சீதா தம்மையார் வர்றாங்க, மணவரைக்கு வர்றாங்க. வரும் பொழுது அவர்கள் கணவனை பிரிந்து காட்டுல இந்த மாதிரி கொடுமை அனுபவிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது விதியா சதியா? இது கேள்வி அல்ல, சர்ச்சை தான். கண்ணகி வர்றாங்க கிளம்பி, எல்லாமே பெரியவங்க பார்த்தனே ஜாதகம் பார்த்து பெரியவங்க பார்த்து அவங்க பார்த்து கிளம்பி தான் வச்சாங்க. மனக்குளத்துலாம் வந்துச்சதம்மா மாலை மஞ்சள்லாம் சூடி. அந்த கண்ணகிக்கு தெரியாதா தன் வாழ்க்கையை சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி ஒரு மதுரை மாநகரத்தை அழிப்பாள் என்று தெரியாதா என்று வகித்தவர்களுக்கு கண்ணகி மதுரை அழித்தது விதியா சதியாங்கிற சர்ச்சைய அப்புறம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்ப சந்திப்பு, ஒருத்தர் சந்திச்சோம்னா சிலரோட ஆணவம் அழியும். ஒருத்தர் சந்திச்சோம்னா நல்ல விஷயங்கள் பிறக்கும். ஒருத்தர் சந்திச்சோம்னா ஏண்டா சந்திச்சாங்கன்னு நம்ம நீங்க எரிஞ்சு போயிருவீங்க. அது ஒரு விஷயம் அப்படி இருக்கும். ஒண்ணும் விளங்காது, இது பேசுறது விளங்காது, இது பேசுறது விளங்காது, சும்மா கடைசி அடிச்சுட்டு மண்டையை உடைச்சிட்டு 2 பேரும் உள்ள போயிட்டு முருகன் வர சொல்லுங்க அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அந்த மாதிரி ஒரு சில சந்திப்பு போயிடும். இங்க அந்த மாதிரி சந்திப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சந்திப்பு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அவர் பேசட்டும். மகாகவி காளிதாஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் காட்டு வழி நடந்து போயிருக்காரு. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு அழகியாக இருந்தாலும், எவ்வளவு அழகனாக இருந்தாலும் ஆணவம் என்பது வரக்கூடாது. வந்தா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. இதுதான் அந்த அம்மா அவர் போறாரு. கொஞ்சோண்டு ஆணவம் கொஞ்சம் மகாகவி காளிதாஸ் சாமி சொன்னால நீங்க பேசுங்க நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு மாதிரி சொன்னாலும் அது மாதிரி கொஞ்சம் ஆணவம். அப்ப அந்த ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு கிராமத்துல காட்டுக்குள்ள. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இவர் போறாரு. உன்ன என்னம்மா ஆடு மேய்ச்சிக்கிறியா, குடிக்க வந்து தண்ணி குடை அப்படின்னாராம். சொர கொடுக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல தண்ணி வச்சு குடிச்சுக்கிட்டு பார்த்து அந்த பொண்ணு, ஐயா நான் காட்டுக்குள்ள ஆடு மேய்க்கிற பிள்ளை, எனக்கு தண்ணி தாவதுக்கு தண்ணி வேணும்னு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும்னு கொண்டு வரது இல்லை, பொம்பளை வேண்டாம் தண்ணி கேட்டுட்டீங்க, யார் நீங்கள் அப்படின்ச்சான். இவர் தான் பெரிய ஆள் இல்ல, நம்ம தான் மகாகவி காளிதாஸ் வேண்டு அந்த பிள்ளையை பார்த்து நான் மகாகவி காளிதாஸ் அவை கவிஞன். சிரிச்சு அந்த பொண்ணு, ஐயா நான் உங்கள் பேரை கேட்கவில்லை, நீங்க என்ன பதவியில் இருக்கீங்கன்னு கேட்கல, யார் நீ? அப்பதான் பார்த்தோம் ஆடு மேய்க்கிற பிள்ளை நினைச்சோம், நம்மளே மிரட்டுதே, சரி நம்ம இந்த விட கொஞ்சம் விளையாடுவோமா அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு. சரிம்மா நான் ஒரு விருந்தினர் வச்சுக்கோயே. அப்ப அந்த பொண்ணு சிரிச்சா, விருந்தினரா நீங்களா? விருந்தினர் யார் தெரியுமா? விருந்தினர் என்பது யாரு? இளமையும் பணமும் வரும் போயிடும். இளமை வரும் இருக்குமா, எல்லாருக்கும் ஆசையா தான் 16 வயசுல இருக்கணும்னு போயிருமே. பணம் எல்லாத்தையும் அப்படி இருக்கணும் ஆசை போயிருமே. அப்ப விருந்தினர் என்பது இளமையும் பணமும் நீங்கள் இல்ல. பார்த்தார் அப்படியே, ஆத்தாடி ஆடு மேய்க்கிற பிள்ளை நினைச்சோம் ஒரு மார்க்கமா பேசுறேன். சரிம்மா நான் ஒரு பயணின்னு வச்சுக்கோ. அப்ப பயணியா நீங்களா? பயணி நீங்கள் இல்ல, பயணம் செய்வர்கள் யாரு தெரியுமா? சூரியனும் சந்திரனும் பயணம் போயிட்டே இருக்காங்க, நிக்க மாட்டாங்க. அவங்க தான் பயணி, நீங்க இல்ல. நீங்க கால் வச்சா உட்காந்துக்கீங்க, நீங்க பயணியா? பார்த்தாராம். சரிம்மா நான் ஒரு பொறுமைசாலி வச்சுக்கோயே. அப்ப எனக்கு பிரச்சனை, பொறுமைசாலியா நீங்களா? நீங்க பொறுமைசாலி இல்லையா? பொறுமைசாலி யாரு தெரியுமா? பூமாதேவியும் மரமும். பூமாதேவி என்ன சார் பொறுத்துக்கும், மரம் வெட்ட தலையும், 2 பேரும் தான் பொறுமைசாலி, நீங்க இல்ல. சரிம்மா நான் ஒரு பிடிவாதக்காரன் வச்சுக்கோங்க. அப்ப அந்த பொண்ணு சிரிச்சான், பிடிவாதக்காரரா நீங்கள் இல்ல. பிடிவாதக்காரங்க யார் தெரியுமா? நகமும் முடியும் பிடிவாதமா வளரும். ஏய் வளராதானே கேட்குமா? கேட்காது. முடி கொட்டாதானே கேட்குமா? 2 வேலை செய்யும் பிடிவாதமா. அப்ப பிடிவாதம் என்பது நகமும் தலைமுடி, நீங்க இல்ல. அப்பாடி இந்த பிள்ளைகிட்ட பேச முடியாது என்ன பண்ணிட்டாரு. சரிம்மா நான் ஒரு முட்டாள்னு வச்சுக்கோ. அப்ப அந்த பொண்ணு சிரிச்சான், முட்டாளா நீங்களா? முட்டாள் யார் தெரியுமா? நாட்டை சரியாக ஆள தெரியாத மன்னனும்
அந்த மன்னனுக்கு ஜால்ரா போடுற மந்திரியும் நான் முட்டாளை தவிர நீங்க இல்ல. விழுந்துட்டார் நெடுஞ்சாங்கடைய காலில் விழுந்துட்டாரு. அப்பதான் சரஸ்வதி பிரசன்னமானான். அவன் சொன்னாலாம், அது ஆடுமைக்கிற பிள்ளை சரஸ்வதி. மகாகவி காளிதாஸ், காளியின் அருளை பெற்றவன் நீ. எப்பயுமே எதுக்கு இருக்கவன் நம்மளோட அறிவாளி நினைச்சா மட்டுமே நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். பக்கத்துல இருக்கவன் நம்மளோட அறிவாளி நினைச்சா மட்டுமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நான் மட்டும்தான் அறிவாளி, நான் மட்டும்தான் பெரிய ஆள் நினைச்சோம்னா ஒரு வட்டத்தை விட்டு வெளியே வரவே முடியாது. அப்படிப்பட்ட சரஸ்வதிக்கு வில்லங்கி என்ற வீணையை பரிசாக கொடுத்தவர் தாங்கள். சரஸ்வதிக்கு இருக்கிற வாத்தியத்திலேயே வீணை தான் ராஜ வாத்தியம். நான் மையமா தான் உட்காந்துருப்பாங்க, மற்றதெல்லாம் ஓரத்துல தான் இருக்கும் கச்சேரி இல்லை. ஆனா வீணை கச்சேரி மட்டும் வீணை தான் மையமா இருக்கும், நாதசத்தை நாதம் தான் மையமா இருக்கும். அப்ப இந்த வீணை என்பது ராஜ வாத்தியம், யாராலும் வாசிக்க முடியாது. அந்த வீணை வந்து அவங்க அம்மா சரஸ்வதிக்கு வில்லங்கி, எனக்கு பேர் வில்லங்கி, வில்லங்கி வீணை பரிசாக கொடுத்தவர் தாங்கள். ஒரு மகாலட்சுமிக்கு ஒரு ராகத்தை இசைத்து கொடுத்தவர் தாங்கள், மங்களமான ராகத்தை. அது மாதிரி அப்படிப்பட்ட உங்களை இன்று இந்த இடத்தில் நான் சந்தித்ததில் பெருமை சாமி. வாங்க, சந்திச்சிருக்கோம். சந்திப்பு வீணா போயிடக்கூடாது, நம்ம கூட வீணா போகலாம், ஆனா எதிர்பார்த்து உட்காந்துக்கணும் வீணா போயிடக்கூடாது. நல்லா பாடிட்டீங்க, நல்லா கொஞ்சம் வயசு, நீங்களா இருங்க. என்னோட வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்லணும், பெரிய ஆள் கிடையாது, நான் என்னைக்குமே சின்ன பிள்ளை தான் என்னைக்குமே. ஆனா நம்மளதான் இருக்கணும், இன்னொரு மாதிரி வரவே கூடாது. ஊர்ல சொன்னாங்கல்ல, இன்னார் மாதிரி வாங்க வேண்டாம், நீங்களாவே இருங்க. பேர் என்ன, அருள்மொழியா? அருள்மொழி, அருள்மொழி. இது பொன்னியின் செல்வன் வந்து அருள்மொழி வருமான், பெரிய ஆள். அது மாதிரி அந்த நாமத்தை கொண்டு நீங்க நாரதர், நீங்களாவே இருங்க, நீங்களாவே இருந்து கொடியை பறக்க விடுங்க. இன்னொருத்தரோட சாயல் நமக்கு வேணாம், நிழல் சாயா உருவம் வேண்டாம். பேசுங்க. அழகான பேச்சு. எத்தனையோ வழியை சந்திக்கிறான், நீ விரையாளா நான் விரையாளா அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துல போகும். ஆனா ஆணவம் அப்படிங்கிற ஆணவத்துக்கு எடுத்து உரைத்தீரு. ஆனா நான் கேட்டதான ஆணவங்கிறீங்க, என்ன அப்படி கேட்டுவிட்டேன் ஆணவம் அப்படிங்கிறீங்க. நீங்க எது பேசுறீங்களோ தகுந்தார் போல் என்று பதிலாகப்பட்ட இருக்கா அப்படின்னு இருக்கீங்க. ஏன்னா ஆணவம் அப்படின்னா உலகத்திலே முதல் கடவுளாக தோன்றியவர் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானோட மனைவியாகப்பட்டவர் யார் அப்படின்னா பார்வதி. இவங்க இருவரையும் இருக்கக்கூடிய இடம் எது? கைலாயமலை. இப்ப கைலாய மலையில இருக்கக்கூடியவங்களை பார்க்க போறது யார் அப்படின்னா அவ்வை பிராட்டியாகப்பட்டவர் பார்க்க போறாங்க. அப்ப பார்க்கின்ற பொழுது நேரம் அவங்க வந்து வனத்துல நடந்து செல்லக்கூடியவர்கள் எங்குமே. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு வனத்துல பாருங்க சிவபெருமானுடைய ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல சிவனுக்கு வந்து உருவம் காட்சி கிடையாது, லிங்கம் வடிவம் தானே. அப்ப அந்த லிங்கத்தை பார்த்து நேரம் என்ன பண்றாங்க, அப்பா இவ்வளவு தூரம் அழைத்துட்டு போனாங்க, கலையாக இருக்கு, வெயில நல்லா சரியான வெயில அடிக்குது அப்படின்னு என்ன பண்றாங்க, நேர போய் அந்த கோவிலுக்கு நடுவுல போய் அமர்ந்துட்டு லிங்கத்துக்கு நேரா போய் காலை நீட்டி உட்கார்ந்துருந்தாங்க. யாரு? அவ்வையாராகப்பட்டவர். அப்ப மேல பார்வதியாகப்பட்டவர் பார்க்கின்றார், சிவபெருமானே உலகத்துல நீங்க தான் முதல் கடவுள் அப்படின்னு நினைச்சு, ஆனா உங்களுக்கு நேரா கால் நீட்டி உட்கார்ந்துருக்காங்களே, இந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சிவபெருமான் சொன்னாரு, அது வேற யாரும் இல்ல, அவ்வையாரு தான். நீங்க அதை கேட்டு என்னமா பண்ண போறாரு, உங்களுக்கு முன்னாடி காலம் வந்திருக்கல, நான் எப்படி சும்மா இருக்க முடியுமா, ரெண்டுல ஒண்ணு நான் பார்த்துட்டு வரேன்னு போனார். அப்பதான் சிவபெருமான் சொன்னார், அவள் வந்து அறிவுல சிறந்தவள், ஆற்றல்ல பாடக்கூடிய ஆற்றல் முதற்கொண்டு அறிவுல முருகப்பெருமானையே சோதிச்சார். முருகப்பெருமான் சோதிச்சார், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு. எதுக்குமே அசாத கட்ட அன்றைக்கு முருகப்பெருமான் கேட்ட கேள்விக்கு வசந்தது. அப்பதான் யாரா அப்படின்னு கேட்டதான் முருகன் காட்சி கொடுத்தார். அப்புறம் அவ்வையார்கிட்ட போய் பார்வதி என்ன பண்றாங்க, நேரா கேட்கிறாங்க, ஏமா உலகத்துல எத்தனை இடங்கள் எத்தனை திசைகள் உண்டு, இப்படி லிங்கத்துக்கு நேர காலம் வந்திருக்கிய, உனக்கு என்ன எவ்வளவு தைரியம் இருக்கு, லிங்கத்துக்கு நேர காலம் வந்து இப்படி கேட்டவர் அவ்வையாராகப்பட்ட ஒரு பார்வதியை கேட்டாலாம், சரிம்மா நான் வந்து லிங்கம் இருக்கு, லிங்கத்துக்கு நேர காலம் வந்து உட்கார்ந்துருக்கேன், சரி உங்களுக்கு கணவன் இல்லாத இடம் எந்த இடம், அந்த இடத்தை காட்டுங்க, போய் கால நீட்டி உட்காரு அப்படின்னு. பார்வதியாகப்பட்ட திகச்சு போயினா. அப்போதான் சொன்னார் சிவன், ஏன்னா அறிவுல சிறந்தவள் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாள், அப்படி காரணத்தோடு தான் செய்யக்கூடியவள், அவள் இடத்துல நீ போய் வாய் கொடுக்க வேணாம் அப்படின்னு. அப்பதான் பார்வதி நினைச்சா, ஆகா கணவன் இல்லாத இடம் எந்த இடமே கிடையாது, இக்கு திசை எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடியவர் அப்படின்னா சிவபெருமான். அப்பேற்பட்ட அவர் இல்லாத இடத்தை காட்ட முடியுமா? முடியாது. அதனாலதான் அன்னைக்கு பார்வதிக்கு ஒரு துளி அளவு அகந்த இருந்த ஒரு அவ்வையாராகப்பட்டவர், அவ்வளவு பெரிய அம்பிகையாகப்பட்டவள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி சொல்லக்கூடிய 3 சக்திகளுக்குமே கொண்டவள் யாரு? பார்வதியாகப்பட்டவள். அவளையே ஆணவத்தை குறைச்சார். இந்த மாதிரி ஆணவங்கிற கதைகளுக்கு பலவிதமான சொல்லலாம். ஆனா கம்பன் கதை எடுத்துக்கங்க, ஊர்ல அதாவது எல்லா ஊர்லயும் குழந்தை பிறந்தா இனிப்பு தண்ணி வைப்பாங்க. ஆனா நாட்டரசங்கோட்டையில ஒண்ணு மட்டும்தான் அவருடைய சமாதியில போய் எடுத்து முதல்ல நாக்கள் வைப்பாங்க. அதான் கம்பனுடைய ஒரு
தனி சிறப்பு. அப்பேற்பட்ட கம்பராகப்பட்டவர் வனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன புள்ள மாடு மேய்க்கிறேன். மாடு மேய்க்கின்ற பொழுது ஒரு கம்பருக்கு அப்போ ஒரு ஆணவம். நான் வந்திருக்கேன், அந்த யாரும் தெரியாதா, அந்த அவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்கவே, ராமாயண மகாபாரதம் 2 கண்கள், அப்பேற்பட்ட 2 தெரிந்தவன் நான். என்னிடத்துல யார் வந்திருக்கேன் எது வரான்னு கேட்க மாட்டியா? இல்லைங்க, எங்க வீட்டுல வந்து மாடு மேய்க்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாதையில வர்றவங்களை போறவங்களை பாக்குறது என் வேலை இல்லை. வேற ஆளை நீ பார்க்காம போ வேணாம், ஆனா நான் வந்திருக்கிற என்ன நீ பார்க்கணும்ல, எவ்வளவு பெரிய ஆளு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்பதான் அந்த சின்ன பையன் கேட்டான், ஒரு மாடு மேய்க்கிற பையன், சின்ன பையன், நீங்க பெரிய ஆளுங்கிறீல, உங்க இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? என்ன கேட்கிற கேள்றா அப்படின்னு. அப்பதான் மாடு மேய்க்கிற பைய கையில என்ன இருக்கும், ஒரு தடியாகப்பட்டது இருக்கும். தடியை வச்சு தரையில கிறுக்கி காட்டினான், இப்படி தரையில கிறுக்கி காட்டினான். அப்பதான் என்னடா அவர் நினைச்சாரு, கம்பர் ஒன்னு எழுதி காட்டியிருக்கணும், இல்ல வாயால நாவால சொல்லி காட்டியிருக்கணும், இப்படி எதுவுமே இல்லாம ஒரு தரையாகப்பட்டதுல குச்சி எடுத்து கிறுக்கி காட்டியிருக்கானே அப்படின்னு யோசிச்சாரு. நான் முடியல பதில் சொல்லு. அப்பதான் சொன்னார், எனக்கு இதுக்கு பதில் தெரியல, நீனே சொல்ற அப்படின்னு. அப்பதான் சொன்னாரா, இது மாடு மேய்க்கிறதோட கோமயம் என்ற ஒரு தடம், கோமயம் அடிச்சுனா இதே மாதிரிதான் ஒரு வடிவமாகப்பட்டது விழுமா. உலகத்துல எல்லாம் தெரிந்தவன் எவனும் அல்ல, எதையும் தெரியாதவன் எவனும் அல்ல. உற்றது சொன்னாக்கள் அற்றது வந்து உண்ட உலகத்துல போய் சொன்னால் அற்றதே அண்ண வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல அழகான ஒரு பேச்சு பேசியிருக்கீங்க. வாங்க உங்களிடத்துல முதல் கட்ட விசாரணையாக நல்ல தொடர்ந்து பேசுறது, வாதம் பிரதிவாதம். ஒருத்தர் பேசினாங்கன்னா அதை தொட்டு பேசுறது, இதுதான் வாதம். அவையாரை பத்தி சொல்லியிருக்காரு, சுட்டப்படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா. இதுக்கு இன்னொரு ரகசியம் இருக்கு தெரியுங்களா, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்க 4 பேரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் கேட்டது வந்து பழத்தை மட்டும் அல்ல, நாவற்கனி. அவ்வளோ பெரிய அம்மாவுக்கு தெரியாதா நாவற்கனி கீழே விழுந்தா மண்ணு ஓட்டுன்னு தெரியாதா, அதற்கு ஊதுனா சுடுமா, அதுவல்ல. அவர் முருகப்பெருமான் கேட்டது வேறு, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா. இன்னைக்கு நீங்க மண்ணை வச்சு காலவாசல எரிப்பாங்க, ஒரு மண்ணை சுட்டுட்டா திருப்பி அந்த மண்ணில் இன்னொரு பாண்டம் பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஒரு தடவை வந்து செங்கல் சூழல் சுட்ட செங்கலை மறுபடியும் திருப்பி அந்த உடைச்சது எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சிச்சு. ஆனா சுடாம அந்த மண்ணை வந்து சுடாம சும்மா சாதாரண களிமண்ல ஒரு பிள்ளைங்க செய்வாங்க தெரியுங்களா, பிள்ளையாரு சுடாம அந்த வெறும் களிமண்ணை செஞ்சுட்டா மறுபடியும் அழிச்சு இன்னொரு பொம்மை செய்யலாம். அது மறுபடியும் அந்த களிமண் அந்த பிள்ளையார மறுபடியும் குடைச்சிட்டு மறுபடியும் வேற உருவம் செய்யலாம். அது மாதிரி சுட்ட பழம் என்றால் இந்த பிறப்போடு உனக்கு போதுமா, இல்ல திருப்பி திருப்பி உனக்கு பிறப்பு வேணுமா. அதான் முருகன் கேட்டது, மறுபடியும் பிறப்பு வேணுமா. சுடாத மண் எப்படி மறுபடியும் பேசி வேற உருவம் செய்யணுமோ அது மாதிரி மறுபடியும் உனக்கு பிறப்பு வேணுமா தாயே. இல்ல சுட்ட மண் மாதிரி ஒரு தடவை மண்ணை சுட்டா அவ்வளவுதான், அந்த மண்ணில் திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த ஒரு பிறப்பு உனக்கு போதுமா. இதுதான் சுட்ட மண் சுட்ட பழம் சுடாத பழம் என்பது இந்த உடம்பு, மெய் உடம்பு பழம், அவ்வளவுதான். அதுதான் அவர் கேட்டாரு. அது தழுவி 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 வந்து இப்ப நாவற்கனியா வந்துருச்சு. சில மாற்றங்கள் வந்துடும், சில மாற்றங்கள் யாராவது ஒன்று ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் அதுதான் உண்மை. உண்மையிலே இன்னொரு விஷயம் சொன்னா, வள்ளி நாரதரும் சந்திப்பே கிடையாது தெரியுமா உங்களுக்கு. வள்ளி நாரதரும் சந்திப்பே கிடையாது. கந்த புராணத்துல சந்திக்க வச்சது யார் தெரியுங்களா, சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் தான் கந்த புராணத்தை படிக்கிறாரு. படிச்சுட்டு கந்த புராணம் நல்லா இருக்கு, முருகப்பெருமான் பள்ளியில இருக்காரு, மக்களை அப்புறம் பள்ளிக்கு போக வைக்கணும், என்ன பண்ணலாம், ஒரு நாடகம் எழுதுவோமா அப்படின்னு வள்ளி நாடகத்தில் மொத்தம் எழுதுனவர் 69 நாடகம். 69 நாடகத்துல வள்ளி ஒண்ணு எழுதுறாரு. அப்ப வள்ளியை சந்திக்க வைக்கணுமே, அப்ப நாரதரை சந்திக்க வைக்கிறார். இருவரும் சேர்ந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரும், முருகன் பெருமையை பேச வேண்டும். அதான் உண்மை. நாரதர் வள்ளி முருகனோட பெருமையை பேசட்டும், எல்லாம் பழனிக்கு போகணும், புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னா சங்கரதாஸ். அப்ப சந்திப்பே இல்லாத ஒன்றும் சந்திக்க வச்சது சங்கரதாஸ் சுவாமி. இது மாதிரி மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய மாறி மாறி வரும். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்க சமயம் அது மாதிரி தான் சுட்ட படம் சுடாத படம். அவை பிராட்டி வந்து ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே உடனே போட்டு வாங்க. அதே நீங்க சொன்ன கம்பர் ஒரு தடவை இந்த பொம்பளை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டிய என்ன பண்றாரு, ஒரு சின்ன கேள்விதான், நாளிலே பந்தலடி நடுவிலே காலடி என்னடி சொல்லடி அப்படின்னா. அம்மா அவை பிராட்டி தாயே, நாளில பந்தல்மா நடுவில் ஒரு காலத்துக்கு மாதிரி என்ன பண்ணா பிரச்சனை முடிஞ்சு வச்சு. அவர் என்ன பண்ணாரு, நாளிலை பந்தலடி நடுவிலே காலடி என்னடி சொல்லடின்னு 6 டி போட்டார். அம்மா பார்த்துச்சு, இப்படியே என்னைய சபையில் அசிங்கப்படுத்துறியா இப்ப பார் அப்படின்ட்டு 8.25 லட்சணமே 8.25 லட்சணமே. 8 கால்னா என்ன, அந்த காலத்துல 8க்கு வந்து ஆனா போடுவாங்க, ஆனாதான் 8. இப்ப 8ங்கிற நம்பரு தமிழ்ல போட்டா அப்படி ஆனா வரும். அவலட்சணம் முடிச்சவனே 8.25 லட்சணமே, அவலட்சணம் முடிச்சவனே. யமன் எறும்பரி, யமன் எதுல வருவாரு, எரும மாட்டு பயிலே. குலராமன் தூதுவனே,
யார் குலராமன் தூது போனது யாரு? ஆஞ்சநேய பெருமான். நடைமுறை என்ன செய்ய போடா குரங்கு பயலே. கூடை இல்லா வீடு. கூரை இல்லா வீடு எது? குட்டிச்சுவரே. யாருடா சொன்னாய்? ஆறா கீரையடா. ஆறா கீரை பார்த்துருக்கீங்களா? அது அப்படிதான் இருக்கும். 4 கீரை நடுவில் பந்து. இது வந்து புலவர்களுக்கு வந்து அந்த சர்ச்சை. இந்த அம்மா அவை வேணா கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்த அம்மா இல்ல. வேணாம் எனக்கு கல்யாணமே திருமணமே வேணாம். இப்படியே கட்ட பிரம்மச்சரிய 2 தெய்வத்துக்காக தொண்டு செய்தவள் அவை பிராட்டி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான் கலந்துனக்கு நான் தருகிறேன். கோட கரிமுகத்தோட நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. இது அந்த அம்மா சொன்னது. ஆனா என்ன? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை 4 கலந்துனக்கு நான் தருகிறேன். நான் என்ற அகந்தை எடுத்துருப்பா. நாங்கெல்லாம் தமிழ் படிச்சவதான் எல்லாம் என்னைக்கு 4 அகந்தை வந்துடக்கூடாது. அதனால நான் கலந்துனக்கு தருகிறேன். 4 அகந்தையும் சேர்த்து தந்துருப்பா. நீ எனக்கு சங்க தமிழ் 3 தாடா. எல்லாத்தையும் கொடுத்துரு எனக்கு. அப்படிப்பட்ட அவை பிராட்டி யாருக்காக? பாரியின் மகளுக்காக ஒவ்வொரு இடமா போய் கெஞ்சுறாங்க. பாரியின் மகள் நீங்க சொன்னீங்கல்ல, பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவன். கண்டிப்பா அருமையா. இன்னைக்கு நம்ம பகுதி மன்னன் தான். அவர் முல்லைக்கு தேர் கொடுத்த மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னொரு விஷயம் பண்ணிருக்காரு தெரியுங்களா? காட்டுல தேர்ல வரும்போது தேர்ல மணி கட்டிட்டு போகலாம். அந்த காலத்துல மன்னர்கள் தேர்ல வந்து மணி நீங்க அடிச்சுட்டு வருமா. அப்ப என்ன பண்ணிக்க காட்டு வரும்போது ஆளுகளை கூப்பிட்டு காவலர்களை கூப்பிட்டு இந்த மணியில பூரா களிமண் எடுத்து ஒட்ட வைங்க பண்ணலாம். மணியில மணி அடிக்காம. அப்ப கேட்டாங்களா காவலர் மந்திரிலாம், ஏன் மன்னர் வராங்க சத்தம் கேட்கதான் தேர்ல மணி இருக்கு சுத்து மணி, ஏன் களிமண் ஓட்ட சொல்லின்னு கேட்டாராம். அப்பதான் சொன்னாரா, நம்ம போறது காட்டுவெளி போது பறவைகள் இனப்பெருக்கத்தில் இருக்கலாம், பறவைகள் அடை காத்து கொண்டிருக்கலாம், மலர்களிலே வண்டுகள் மகரந்தை சேகரித்துக் கொண்டிருக்கலாம். எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. பறவைகள் இனப்பெருக்கத்திலே இருக்கலாம், பறவைகள் விலங்கினங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், விலங்கினங்கள் தூங்கி கொண்டு இருக்கலாம், மலர்களிலே வண்டுகள் மகரந்த சேர்க்கை நடந்து கொண்டிருக்கலாம். இவை எல்லாமே இந்த சப்தம் கேட்டால் கலைஞ்சிரும். பாருங்க என்ன ஒரு மனுஷன் பாருங்க. அதனால இந்த தேர்ல பூரா களிமண்ணை ஒட்டுங்கடா அப்படின்னாரு. அப்ப மலர்களை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும், பறவையை பாதுகாக்கணும், விலங்க பாதுகாக்கணும். மன்னன் அப்படி மன்னனை கொண்டுட்டாங்க 3 பேருமா சேர்ந்து. நல்ல மனுஷன் வாழ முடியாதுல்ல, கொண்டுட்டாங்க. அந்த பிள்ளை அவருடைய குழந்தை தான் அங்கவை சங்கவை. அந்த அங்கவை சங்கைக்காக இந்த மாதிரி என்ன பண்றாங்க, சேரமான் யாரு மலையம்மனை போய் சந்திச்சு திருமணம் செய்ததில் அவை பிராட்டி. அவை பிராட்டி பேசிட்டு இருக்கலாம். சாமி வாங்க, என்ன விஷயம் பேசுறீங்க? பாரியை பத்தி பேசணும் சிறப்பு. போகின்ற வழியிலே ஒரு கொடியாகப்பட்ட பாதையில நீட்டிக்கிட்டு இருந்தான். அப்பேற்பட்ட கொடியை ஏத்தவன் அப்படின்ட்டு அங்கனே தேர்தல் பாட்டி கொடியை வந்து தேர்ல கட்டிட்டு போனது. அப்பேற்பட்ட சிறந்த ஒரு பாகு. அதே மாதிரி சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா சொன்னீங்க. அது கடைசியில நாவற்பழம் போல வந்துருச்சு அப்படின்னு. அதே மாதிரிதான் திருச்செந்தூர் முருகன் என்ன பண்ணாரு, சூரபத்மன் ஆட்சிக்காரு வதம் செஞ்சார். அப்படி வதம் செய்கின்ற பொழுது மரமாக மாறுறாரு. என்ன மரமாக மாறாரு? மாமரம். அப்படின்னா இந்த காலத்துல அதே மாதிரி மாமரம்னு வந்துருச்சு. ஆனா அவரு மாம்பழ மரமாக மாறவில்லை, மாமரம். ஆனா என்ன, அந்த மரத்துக்கு பேரு புராணத்துல என்ன கூறல. அப்படிங்கிற ஒரு தருணத்துல மாமரம்னு காலப்போக்கில் வர்றத வகையால் கண்ட மொழி மகானே நம்பி தலைவன். அம்மா பேரு நங்கை
கடகநங்கை மோகினி. உங்கள் பேரும்? கடகநங்கை பூங்குரத்தி. வெங்கை பொங்குருத்தி. அழகான அற்புதமான ஒரு உங்களுக்கு சந்திச்சல மிக அருமையான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி பாருங்க புராணத்துல பாருங்க ஆலயம் அப்படி இருக்குது. ஆலயம் அப்படின்னா கும்பாபிஷேகம் வைக்கிறதுக்கு பல விதமான அர்த்தங்கள் உண்டு. அப்படியா? முருகன் தயாராயிட்டுன்னு சொல்லுறாரு. ஆமா, உள்ள இருந்தே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயமா வந்திருக்கீங்க சாமி? ஆக உங்களுக்கு என்று அழகான ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை? ஆமாங்க. மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க பாப்போம். இதை சொல்றேன் பாருங்க. ஆரளித்து பேரளித்த அழகனம்மா அழகன் அவன் அறுவடை வீடு கொண்டு முருகனம்மா முருகன் அரளித்து பேரெடுத்து அழகனம்மா அழகன் அறுபடை வீடு கொண்டு முருகனம்மா முருகன் அரளித்து பேரெடுத்து அழகனம்மா அழகன் அரளித்து பேரெடுத்து அழகனம்மா அழகன் முத்தமிழ் முருகன் ஆலயமாகும் பத்தி விதமன முருகன் ஏறும் மயிலாக அரளித்து பேரெடுத்து அழகனம்மா அழகன் அறுபடை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் அரளித்து பேரெடுத்து அழகனம்மா அழகன் அப்பேற்பட்ட கண்ணின் மனமானவன் மன்றுள்ள மனமான வேதத்திற்கு அன்பானவன் வீரத்திற்கு பணிமானவன் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முருகப்பெருமான் மாப்பிள்ளைய பார்த்து வந்தீங்க. பிடிச்சிருக்கா? பிடிக்கல சட்டம் சொல்லுங்க. பிடிக்கலன்னா என்னைக்குமே முருகனை பிடிக்கும். கல்யாணம் மாப்பிள்ளையா இருக்க பிடிக்க மாட்டேன் சாமி. முருகனை பிடிக்கும். முருகனை போய் இருக்கா பிடிக்காம இருக்குமா? சூரனை வதம் செய்தவர். ஆமா ஆமா. இருவராக பகுந்தவர். ஆமா. படை வீடு கொண்டவர். படத்துக்கு கோவிச்சுக்கிட்டவர். சின்ன சின்ன முருகனம்மா அப்படி சின்ன சின்ன முருகனம்மா சிங்கார முருகனம்மா சிங்கார முருகனம்மா கொஞ்சி தமிழ் பேசும் அப்படிப்பட்ட முருகன் பேருக்கா பிடிக்காம இருக்குமா? அந்த முருகெல்லாம் பிடிக்கும் சாமி. மாப்பிள்ளை இருக்க பிடிக்கல. அவ்வளவுதான். மாப்பிள்ளை இருக்கு ஆமா. அவருக்கு மனைவியாக போக உங்களுக்கு பிடிக்கலைங்க. ஆமா. அதாவது உலகத்துல முருகப்பெருமான் யாருடைய மயன்? சிவபெருமான். சிவபெருமானுடைய மயன். அவருக்கு நீங்க மனைவியா போக ஏன் பிடிக்கல? ஏற்கனவே கொண்டாடி இருக்கல. போய் பிரச்சனை முதல் மனைவி இருக்கதே உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா ஆமா. ஏன் இரண்டாம் தரமா போனா? அப்படிலாம் இல்ல சாமி. நானும் மானிட பெண். சரி. வாய் கொஞ்சம் அதிகம். அவரா இறைவன். சரி. தெய்வ பிறப்பு. ரொம்ப அமைதியானவர். நோண்டி எடுத்துக்கிட்டு பேசுறேன்னு செவனைன்னு வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. நோண்டி எடுத்துட்டாங்க. இருக்காரா என்னன்னு தெரியல பழனியில முதல்ல. அப்படிப்பட்ட மனித பிறவில ஆராய்ச்சி பண்ணணும். மனித பிறவில இருக்க உங்களுக்கு முருகனே பார்த்து வந்திருக்கீங்க. அவரை பிடிக்கல அப்படிங்கிறீங்க. சொல்லுங்க என்னத்தை கேளம்மா தல்லாதே சும்மா. சொல்லுங்க என்னத்தை கேளம்மா சொல்லுங்க என்னத்தை கேளம்மா தல்லாதே சும்மா. சொல்லுங்க என்னத்தை கேளம்மா அழுப்பகலும் எங்க அவசையினி விடுத்து அவசையினி விடுத்து அழுப்பகலும் எங்க அவசையினி விடுத்து அப்படி உள்ள வேலையில் போய் சொல்லி கொடுத்து சொல்லும் என்னத்தை கேளம்மா கோடி கோடி பதிகள் பார்த்து
என்னைய பார்த்து நீங்க கூட்டி அப்படிங்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டே குட்டி கொடுப்பதும் தன் கோத்திரத்தின் பிள்ளையோ. கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் பிள்ளை. குட்டி கொடுப்பதும் தன் கோத்திரத்தின் பிள்ளை. கட்டி மண்ணை காட்டி மன்றம் முடிக்கும் சொல்லும் சொல்லாத கேளாமா. குரட்டி கம்பால் ஏறிய முரட்டு ஜாதியிலே. குரட்டி கம்பால் ஏறிய முரட்டு ஜாதியிலே. இனிமேல் அவரை எங்கேயும் போய் கொடுமை அறிவில்ல மனச்சில் உனக்கும் முருகப்பெருமானுக்கும் மாலை அஸ்ம பொழுதுக்குள் திருமணம் நடந்தே தரும். இது என்னுடைய சபதம் சபதம் சபதம். போயிட்டு வாங்க சாமி. நானா மனசு வச்சு காலைல மாலையை மாத்தினாதான் உங்களுக்கு சம்பளம். இப்படியே கிளம்பி வச்சுக்கோங்க, சம்பளம் கிடையாது. போயிட்டு வாங்க. போகிற வரையும் நான் ஏன்னா அடுத்த நடிகர் சைட்ல இருந்தா நாங்க முடிச்சுக்கலாம். அதான் மரியாதை. முருகன் வந்துட்டு இருக்காரு, எல்லாம் வந்துருங்க. ஹலோ கருணை பொலி மதுரையில் கலை உலகம் வாழவே கண்குணம் சிவநாதமே
சிவநாதனே